ஹலோ வணக்கம். தேவி கண்மணி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜே ரெமினா. இப்போது நாம் கேட்கவிருக்கும் ஒளிப்புத்தகம் எழுத்தாளர் தேவி கண்மணி அவர்கள் எழுதிய காதலில் விழாயோ ராட்சதனே. இந்த ஒளிப்புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே போல உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாமா? காதலில் விழாயோ ராட்சதனே. அத்தியாயம் 1. நடுநிசி இரவு. வெண்ணிலா பெண் தன் ஒளியால் பூமியை குளிர்வித்துக் கொண்டிருந்தாள். நாயும் நரியும் ஊளையிடும் சத்தம் அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருக்க ஒரு மகிழந்து ரோட்டை தேய்த்தபடி வந்து நின்றது. 6 அடி உயரத்தில் ஒருவன் கிரேக்க சிலை போல கீழிறங்கினான். அவன் இமயன், பிரபல சீரியலின் நாயகன். நாளை அவனது திருமணம் என்ற நிலையில் மணப்பெண்ணாக தயாரானவள் மண்டபத்தை விட்டு வெளியேறியிருந்தாள். அந்த செய்தி கேட்டதும் கோபத்தில் தன் மகிழுந்தை எடுத்து கொண்டு வந்திருந்தான். விலையுயர்ந்த ஒயின் பாட்டில் ஒன்றை திறந்து அதனை தன் வாய்க்குள் சரித்தவன் சுற்றி முற்றி பார்த்தான். ஆந்தைகளின் அலறல் சத்தமும் நாய்களின் ஊளை சத்தத்தை விட வேறெதுவும் கேட்கவில்லை. ஒயின் முழுவதும் தீர்ந்து போன நிலையில் பேனட்டில் ஏறி அமர்ந்தபடி பாட்டிலை தூக்கி அடித்தான் போஸ்ட் மரத்தில். அடித்த வேகத்தில் சுக்கல் சுக்கலாக தெரித்து விழுந்தது கண்ணாடி துண்டுகள். அவனது கைபேசி அலறியது. எடுத்தவனோ, என்ன கிடைச்சாளா என்றான் கர்ஜனையாக. இல்ல என்ற பதில் வரவே முகத்தை சுளித்தபடி திரும்பினான். அங்கே ஒரு பெண் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தாள். இமயன் கண்கள் இடுங்க பார்த்தவன் பேனட்டிலிருந்து கீழிறங்கினான். பின்னாலேயே சிலர் துரத்த அவளோ இன்னும் வேகமாக ஓடி வந்து அவன் மீது மோதிவிட்டாள். இவனை கண்டதும் அந்த கூட்டம் சடுதியில் மறைந்தது. ஹே யோ, யார் நீ என்று அவளின் கன்னத்தில் தட்டினான். அவள் எழுந்து கொள்ளவில்லை. அவளை காரினில் கிடத்தியவன் வண்டியை இயக்க மயங்கி கிடந்தவள் மெல்ல கண் விழித்து அவனது பின்னங்கழுத்தை வளைத்து கடித்து குருதி முழுவதும் உறிஞ்சினாள். அவன் துடிக்க துடிக்க மொத்த இரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்தவள் 5 நிமிடத்தில் அவனை பிணமாக்கினாள். காலையிலேயே செய்தித்தாளில் கொட்டை எழுத்துக்களில் செய்தி முன்பக்கத்தில் வெளியாகி இருந்தது. வேம்பயர் பியூட்டி சீரியலின் நாயகன் இமயன் மர்மமான முறையில் காரினுள் இறந்து கிடந்தார் என்று. தொலைக்காட்சிகளில் எல்லாம் இந்த செய்தியே பரபரப்பாக ஒளிபரப்பாகியது. இரத்த காட்டேரி பற்றிய தொடரில் நடித்ததால் தான் இரத்த காட்டேரி பழி வாங்கியதாக வேறு வதந்தி பரவிக் கொண்டிருந்தது. அந்த கார் நின்ற இடத்தை சுற்றி கம்பி வேலி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் யாரையும் உள்ளே செல்ல விடாமல் தடுத்த காட்சிகள் எல்லாம் வரிசையாக ஓடிக்கொண்டிருந்தது. மா, காஃபி குடிங்க என்று புடவை முந்தானையை சொருகியபடி வந்து நின்றாள் இவாஞ்சலின். இவா, இந்த நியூஸ் பாத்தியா? அந்த வேம்பயர் தேவதை சீரியல்ல நடிச்ச இமயன் இறந்து போயிட்டானாம் என்று தொலைக்காட்சியில் இருந்து கண்ணெடுக்காமல் பேசினார் ஸ்டெஃபி. அச்சோ, எனக்கு இதெல்லாம் அலர்ஜிமா, நான் பார்க்க மாட்டேன் என்று கண்களை இறுக மூடிக்கொண்டாள். இவாஞ்சலின் பின்னால் வந்த ஓர் உருவம் அவளது கழுத்தில் தன் பற்களை பதித்தது. ஆ, அம்மா என்று அலறியபடி திரும்பிய இவாஞ்சலினை கண்டு கலகலவென நகைத்தாள் அவளின் தங்கை சலோனி. நெஞ்சில் கை வைத்துவிட்டு பெருமூச்செறிந்த இவா, போடி, பயந்தே போயிட்டேன் என்றாள். நீ எல்லாம் பத்திரிக்கையில வேலை பார்க்கறன்னு வெளியே சொல்லிடாத. இதுக்கே இவ்வளவு பயந்து சாகர. பட்ட பகல உன்னை பேய் பிசாசு வந்து பிடிக்க போகுதா என்று நகைத்தாள் சலோனி. ஜீசஸ், உன்னை என்னதான் செய்யறதோ? ஏண்டி, அவ ஏற்கனவே பயந்த சுபாவம்னு தெரியாதா உனக்கு என சலோனியை ஸ்டெஃபி கடிந்து கொண்டார். சலோனியோ, சும்மாமா என்றவள், அக்கா ஒரு காஃபி வேணும் என்று கேட்டவள் டிவியில் கவனத்தை வைத்தாள். மூவரும் காஃபியை குடித்துவிட்டு கிளம்பினர். அக்கா, நான் உன்னோட ஆபீஸ் வரவா? ஸ்கூட்டியின் சீட்டை தட்டியபடி கேட்டாள் சலோனி. நோ, போன தடவை உன்னை அழைச்சிட்டு போய் என் ஆபீஸ் வெண்டிங் மெஷினை உடைச்சு என் சேலரிய கட் பண்ண வச்சுட்ட என குற்றம் சாட்டி இளையவளை விட்டு சென்றாள் இவாஞ்சலின். செக்கச்சிவந்த மேனியவள், சுண்டினால் ரத்தம் வரும் வண்ணம் என்பார்களே, அந்த நிறத்தில் இருந்தாள் யுவா. 5 அடி 8 அங்குல உயரம் இருப்பாள். திராட்சை பழத்தை பாதியாக வெட்டி எடுத்து ரசகுல்லாவில் ஒட்டி வைத்தார் போல கண்கள், எள்ளுப்பூ நாசி, இருப்பதிலேயே குட்டி அளவு திராட்சை பழத்தை உரித்து அதில் எடுத்த சுளைகளை ஒட்டி வைத்தார் போல உதடுகள். ரூச் தடவ வேண்டிய அவசியம் இதுவரை அவளுக்கு இல்லை. 3ஆம் பிறையை ஒட்டி வைத்தாற் போல இடையில் ஷிஃபான் ரக சேலை அவ்வப்போது துள்ளி வழுக்கி விழும். மிகிரனின் ஒளிப்படாமல் 3ஆம் பிறை இடையழகை மறைத்திடுவாள் சேலையில். இப்பேரழகி பிழைத்திருத்தும் வேலையில் இருக்கிறாள். பிரபல பத்திரிகை ஒன்றில் இன்னைக்கு கவர் பேஜ் ஆர்டிக்கல் வந்தாச்சா? சரியா பண்ணியிருக்கேனா என தன் சக ஊழியிடம் வினவியபடி வந்தமர்ந்தாள் நாற்காலியில். நீ கொடுத்து என்றைக்கு தப்பாயிருக்கு? ஆமா, நீ வர்ற வழியில் ஆக்சிடென்ட் எதுவும் இல்லையே என்றாள் தோழி வித்யுலேகா. இல்லையே. ஏன், ஏதாவது நியூஸ் வந்ததா?
சந்தேகமாக இவாஞ்சலின் வினவ, இல்ல, உன் ஹிப்ல இருந்து சாரி 1 இன்ச் நழுவி இருக்கு. உன்னுடைய சீஸ் இடுப்ப பார்த்து யாரும் வழுக்கி விழுந்துட்டாங்களோன்னு சந்தேகமா கேட்டேன் என்றால் கிண்டலாக. யூ நாட்டி போடி என்று அழுத்தபடி வேலையை துவங்க வித்யுவோ, எத்தனை பேர் விழப்பாரானா இத ஹிப்பில் என்று கலக்கி சிரித்தாள். வந்து விழட்டும் விழட்டும், வர்றவங்க ரத்தத்தை எல்லாம் வேம்பயர் பியூட்டி மாதிரி உறிஞ்சு குடிச்சிடுறேன் என்று சொல்லவும் தான் வித்யுவுக்கு நினைவு வந்தது இன்றைய தலைப்புச் செய்தி. ஹே, டுடே நியூஸ் பாத்தியா? வேம்பயர் பியூட்டி சீரியல் ஹீரோ இமயன் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கார் என்றால் கண்களை அகல விரித்தபடி. இன்னைக்கு ஹாட் நியூஸ் அதுதானே. பட் இந்த காலத்தில் வேம்பயர் அது இதனை நம்பிக்கிட்டு என்று தோலை குலுக்கிக் கொண்டவள் பிழை திருத்தும் பணியை துவங்கினாள். ஓஹோ ஹோ, அப்போ நீ நம்பலையா? நீ ஏன் அந்த பிக்சரை பாரு என்று நீட்ட இவா கண்களை இறுக்கி மூடியபடி, இது மாதிரி கன்றாவியெல்லாம் என்கிட்ட காட்டாது என்றாள் கோபத்துடன். ஓஹோ, ஓகே சில்மா, பட் இது ஒரு மிஸ்டீரியஸ் கேஸ் தெரியுமா என வித்யு கேட்க கண்களை சுருக்கி, அப்படி என்ன மர்மம் இருக்க போகுது என்று கேட்கவும், இமயன் உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லையாம். முகமே ரொம்ப சுருங்கி போய் லைக் மம்மி மாதிரி இருந்திருக்கு. அது இமயன் தான்னு கண்டுபிடிக்கவே சிரமப்பட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். அவனுடைய ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் வச்சும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது இமயன்னு ரகசியம் போல கூறினாள் வித்யு. அச்சோ, இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, பயமா இருக்கு என்று காதை மூடிக்கொண்டாள் இவாஞ்சலின். போடி பயந்தாங்கொழி என கிண்டல் செய்துவிட்டு தன் வேலையில் மூழ்கினாள் வித்யு. செய்தித்தாளில் காரினுள் இமயனின் உடல் சுருங்கி போய் தெரிய அந்த கார் கண்ணாடியில் மங்களாக ஒரு பெண்ணின் உருவம் இருந்தது தெரிந்தது இவாஞ்சலினுக்கு. அதே நேரத்தில் அந்த பிரம்மாண்ட மாளிகையில் ஒரு அறையில் இரத்த துளியை தன் வாயில் இருந்து புறங்கையால் துடைத்தெடுத்தான் ஆடவன் ஒருவன். அவனுக்கு எதிரே இருந்தது ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் இளஞ்சுடான மனித ரத்தம். அத்தியாயம் 2. அந்த பிரம்மாண்ட மாளிகையில் இரத்தத்தை குடித்த ஆடவன் தன் முன்னே இருந்த கண்ணாடி கிண்ணத்தை பார்த்து நின்றான். அவன் கண்கள் சிவப்பேறி இருந்தது. வெள்ளை நிறத்தில் உள்ள அவனது விழி வெண்படலம் சிவப்பு ஏறி இரத்த நிறமாக காட்சியளித்தது. முன்பற்களோ மேலே மட்டும் 2 துருத்தி கொண்டு வெளியே நீட்டி கொண்டிருக்க, கை நரம்புகள் புடைத்து முறுக்கேறிய புஜங்கள் மேசையினை அழுந்து பிடித்திருந்தது. சாம்ராட், ராணி உங்களை பார்க்க விரும்புறாங்க என்று பணிவோடு ஒருத்தி தகவல் அளித்தாள். தாவி தாவி நொடி நேரத்தில் ராணியின் அறையை அடைந்தான். ராணி ஒரு மனித உடலில் இரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டிருந்தாள். தரையில் கோழிகளும் சில வெள்ளாடுகளும் மிரண்டு விழித்தபடி கத்தின. அதன் அலறலை விரும்பாதவனோ கழுத்தை திருகி குருதி உறிஞ்சி தூக்கி எறிந்தான் தூரமாய். ஏன் கூப்பிட்டீங்க? ஆளுமையாக வந்து விழுந்தது அவனது வார்த்தைகள். அடுத்த ராணியை தேர்ந்தெடுக்க வேணும், ஏற்பாடு செய் என்றால் இரத்த காட்டேரி உலகத்தின் வயது முதிர்ந்த ராணி நரணிதா. ஏற்கனவே தேர்வு செய்தவள் என்று கேள்வியாக நிறுத்தினான். அவளுக்கு தகுதி இல்ல நம் வாரிசுகளை சுமக்க என்றதும் சரி என்று தலையாட்டினான். சாம்ராட், சீக்கிரம் நகரத்துகள் புகுந்து உன் வேட்டைய துவங்கிடு, நம்ம இனம் அழியுற நிலையில இருக்கு என்று எச்சரிக்கை மணி அடித்தாள் நரணி. ஐ நோ என்றவன் அங்கிருந்து சென்று விட்டான். இவாஞ்சலின் பத்திரிகையில் தெரிந்த புகைப்படத்தை உற்று கவனித்தாள். வியர்வை முத்துக்களாக உருண்டன. அவசரமாக கைக்குட்டையில் துடைத்தவள் ஓய்வறை சென்று வருவதாக கிளம்பினாள். எப்படி இது சாத்தியம் என்று மூளை குழம்பியது அவளுக்கு. அரை நாள் விடுப்பு வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று இருந்தாள். அம்மா, சலோனி எங்க என்று வீட்டிற்குள் நுழையும் போதே கத்தினாள். ஏண்டி வந்ததும் வராததுமா கத்துற? ஆமா, ஏன் ஆபீஸ் போகாம திரும்பி வந்த என்று கேட்க, லீவ் எடுத்துட்டேன். சலோ எங்க போனா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க என்று காய்ந்தாள் அண்ணலாக. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்கா என்று ஸ்டெஃபி சொல்லவும் அவளுக்கு அழைப்பு விடுத்தாள். சலோனி அழைப்பை ஏற்ற மறுநொடி உடனே வீடு திரும்பு என்று பணித்து விட்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். சலோனி வந்தவுடன் அவளை இழுத்து கொண்டு அறைக்குள் சென்றவள் பத்திரிகையை முன்னால் தூக்கி போட்டாள். என்னடி இது? இந்த போட்டோவில் நீ இருக்க. எனக்கு நல்லா தெரியும் அது நீதானு. பதில் சொல்லு சலோ, அந்த இடத்தில் நீ என்ன பண்ற என்றதும் பயத்தில் வெடவெடத்தபடி சரிந்தாள் சலோனி. அக்கா, நான் அத பார்த்தேன்கா என்று விக்கி விக்கி அழுது கொண்டே நடந்ததை கூறினாள். அப்போ நிஜமாவே வேம்பேர்னு ஒண்ணு இருக்கா சலோ என கேட்க, தெரியவில்லை எனும் போது ஸ்டெஃபி அவசரமாக இருவரையும் அழைத்தார். ஏய் இவா, சலோ இங்க வந்து பாருங்க, இமயன் உயிரோட தான் இருக்கானாம். பிரேக்கிங் நியூஸ் ஓடுது, அவனை பேட்டி தரான்
என்றதும் வேகமாக வெளியே ஓடி வந்தனர் இருவரும். சலோனி அதிர்ச்சியாக இவாஞ்சலினை பார்த்தாள். இது எப்படி சாத்தியம்? அவனை கொல்லும்போது நானே கண்ணால் பார்த்தேனே. ஒரு பொண்ணு அவனுடைய கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சாலே. ரத்தம் உறிஞ்சதும் பறந்துதான் போனாள். நான் பார்த்தேன் என்று சலோனி உறுதியாக கூறினாள். அவனே உயிரோடு வந்துட்டானே, அப்புறம் எப்படி இது சாத்தியம் என்று சகோதரிகள் குழம்பி நின்றனர். இமயன் டிப்டாப்பாக நின்றபடி பேட்டி கொடுத்தவன் தனது கார் திருடு போய் விட்டதாகவும் அநேகமாக இறந்தவன் அந்த திருடனாக கூட இருக்கலாம் என்று சம்பவத்தை திசை திருப்பி இருந்தான். சார், உங்க கல்யாணம் என்று ஒரு நிருபர் கேட்க, நோ மோர் பர்சனல். சீக்கிரமே என் மேரேஜ் ஃபங்க்ஷனை நீங்க கவர் பண்ணுவீங்க. மேபி பொண்ணு வேறையா இருக்கலாம் என்றான் இலகுவாக. ஏதாவது க்ளூ கொடுங்களே புது மணப்பெண்ணை பத்தி என்று கேட்க, யா ஷோ, பைடெக் 4வது வருஷம் படிக்கிறாங்க. காலேஜ் என்றதும் சலோனி அதிர்ச்சியாக இவாஞ்சலினை பார்த்தாள். ஏனெனில் அவள் அங்குதான் 4ஆம் வருடம் பயோடெக் படிக்கின்றாள். சார், அவங்க நேம் மட்டும் சொல்லுங்களேன் என்று கேட்க இமயன் சிரித்தபடி, சலோனி பெர்னாண்டஸ் என்றான். இங்கே சலோனி மயங்கி விழுந்து இருக்க ஸ்டெஃபி தொலைக்காட்சியை கண்ணெடுக்காமல் பார்த்திருந்தார். இவாஞ்சலின் கைகள் நடுங்கியபடி டிவியை ஆஃப் செய்ய கதவு படபடவென்று தட்டப்பட்டது. ஸ்டெஃபி மயங்கி விழுந்த சலோனியை எழுப்ப இவாஞ்சலின் கதவை திறந்தாள். வெளியே இமயன் பூங்கத்துடன் நின்றிருந்தான். ஹாய் ஸ்வீட் ஹார்ட், வேர் இஸ் மை வுட் பி என்றபடி உள்ளே நுழைய ஸ்டெஃபி அவசரமாக எழுந்து நின்றார். அப்போதுதான் கண் விழித்த சலோனியோ உட்கார்ந்தபடியே பின்னே நகர்ந்தாள். ஓ நோ பேபி, டோன்ட் பேனிக், நான் உயிரோடு தான் இருக்கேன் என்றவன் அவளை ஒரு கையால் தூக்கி அணைத்து கொண்டான். சலோனி திமிரிட இமயனோ பிடியை இறுக்கினான். அவளை விடு என்று இவாஞ்சலின் இமயனை சலோனியிடமிருந்து பிரிக்க முயல அவனது கரத்தை அவளால் அசைக்க கூட முடியவில்லை. பிளீஸ் எங்களை விட்டுடுங்க என்று கையெடுத்து கும்பிட்டாள் இவாஞ்சலின். சலோனியை விடுவித்தவன், இன்னும் 2 டேஸ்ல சலோனிக்கும் எனக்கும் சர்ச்சில் மேரேஜ். எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்ணிட்டேன். மறுத்து பேசினா இந்த போட்டோவில் இருக்கிறது இவள் தானு போலீஸ்ல சொல்லுவேன் என்று மிரட்டினான். ஆனா நீயே உயிரோடு இருக்கியே என கேட்க, செத்தது நான் இல்லைன்னு சொல்லிட்டோம். செத்தது அந்த கார் திருட. அவன் இறந்ததை இவ பாத்திருக்கா, ஆனா போலீஸ்ல சொல்லல. தென் இப்படி கூட கதை சொல்ல வைக்கலாம். அதாவது கார் திருடனோடு இவளுக்கு கூட்டு என்றும் இவள் அவளை கொன்றுவிட்டு காரை விற்று எனும் போதே பயந்தனர் மூவரும். இதோ பார், நீயா ஒத்துக்கிட்டா எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? என் செல்வாக்கு உனக்கே தெரியும், பார்த்து நடந்துக்க என்றான் அமர்த்தலாக. எங்களை தொந்தரவு பண்றீங்க? ஊரில் உங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா என்று ஸ்டெஃபி விசும்பலாக சொல்ல இமயன் வெகுண்டெழுந்து விட்டான். ஏன் உங்க பொண்ணுக்கு ஊரில் வேற எந்த கல்யாணமும் கிடைக்கலையா? நீ பண்ண ஏன் கல்யாணம் தான் கிடைச்சதா என்று சலோனியை வெட்டும் பார்வை பார்த்தான் இமயன். தலையை குனிந்து கொண்டாள் சலோனி. பின்னே இமயனின் வருங்கால மனைவியை காதலனுடன் சேர்த்து விட்டு வந்தது அவள்தானே. வரும்போதுதானே அந்த இரத்த காட்டேறி ரத்தம் உறிஞ்சுவதை கண்டாள். இவா குழப்பமாக, என்னது புரியல, உங்க கல்யாணத்துக்கும் என் தங்கச்சிக்கும் என்ன சம்பந்தம் என கேட்க, என் வுட்பிய அழைச்சிட்டு போய் அவ காதலனுடன் சேர்த்து வச்சிருக்கா உங்க பொண்ணு. அவளை சும்மா விட சொல்றீங்களா? மொத்தமா 10 கோடி செலவு பண்ணியிருக்க அந்த கல்யாணத்துக்கு. அதையெல்லாம் உங்க அப்பனா திரும்ப கொடுப்பான்? இல்ல எனக்கு நேர்ந்த அவமானம் இல்லைன்னா ஆகிடுமா? மரியாதையா 2 பேரை இவளை அழைச்சிட்டு சர்ச்சுக்கும் வந்து சேருங்க. உங்களுக்கு காவலா 2 பேரை வெளியே போட்டிருக்கேன். தப்பிக்க நினைச்சிங்க அவ்வளவுதான் என மிரட்டல் விடுத்து விட்டு சென்றான் இமயன். இவாஞ்சலின் தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தாள். அப்பா இல்லாத குறை தெரியாமல் சலோனியை இந்த அளவிற்கு படிக்க வைத்ததற்கு நல்ல சன்மானம் கொடுத்து விட்டதாக நினைத்தபடி அமர்ந்திருந்தாள். அதைவிட முக்கியமான ஒரு விஷயம், வந்தவன் இமயன் என்றால் அப்போது செத்தது யார்? இவனுக்கு எப்படி அந்த புகைப்படம் தனியாக கிடைத்தது? ஒருவேளை சலோனியை பழிவாங்க இந்த வேம்பையர் நாடகம் நடத்தி இருக்கிறானா? அப்படியே இருந்தாலும் சலோனி சொன்னது பொய் போல தெரியவில்லையே. இல்லை, சலோனியே பொய் சொல்கிறாளா? இந்த காலத்தில் வேம்பையர் அது இது என்று பினாத்துவது எல்லாம் மூட நம்பிக்கை என்று தனக்குத்தானே சமாதானம் சொன்னாலும் மேற் சொன்ன கேள்விகள் எதையும் அவளால் தவிர்க்க இயலவில்லை. மூச்சடைப்பது போல இருந்தது இவாஞ்சலினுக்கு. அம்மா, சர்ச் வரைக்கும் போயிட்டு வரேன் என்று விடை பெற்று கொண்டவள் ஸ்கூட்டியில் கிளம்பினாள். சர்ச்சுக்குள் சென்றதும் மெழுகுவர்த்தி ஏற்றிவிட்டு அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தபடி கர்த்தரின் முகத்தை பார்த்து அமர்ந்திருந்தாள். ஏனோ மனம் நிம்மதி அடைவது போல தோன்றியது. சர்ச்சில் இருந்து வெளியே வந்தவள் தனது ஸ்கூட்டியை கிளப்ப சரியாக வளைய போகும் இடத்தில் ஒரு காரின் மீது மோதி மயங்கி விழுந்தாள்.
கூட்டம் கூடுவதற்குள் அவளை தூக்கி காரில் போட்டுவிட்டு பறந்திருந்தான் அவன். இவாஞ்சலின் கண் விழிக்கையில் அவள் மருத்துவமனையில் இருந்தாள். ஆர் யூ ஓகே நவ் என்றபடி உள்ளே வந்தான். எஸ், மச் பெட்டர். நீங்க யார் என்று கண்ணை கசக்கியபடி கேட்க, ஐ எம் ஆதித், ஆதித் சாம்ராஜ் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டவனின் சட்டையில் ரத்தம் தெரித்திருந்தது. அவன் வந்த திசையில் இருந்த ஒரு அறையில் ரத்தம் உறிஞ்சப்பட்ட நிலையில் மருத்துவரின் சடலம் ஒன்று காற்றாடியில் தொங்கிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 3. சாம்ராட் தன்னை இவாஞ்சலனிடம் அறிமுகம் செய்து கொள்ள அவன் வந்த திசையில் உள்ள ஒரு அறையில் மருத்துவரின் உடல் காற்றாடியில் தொங்கிக் கொண்டிருந்தது. உங்க நேம் என்று கேட்க அவளோ இரத்த திட்டுக்களை கண்டு மயங்கி விழுந்தாள். ஓ ஷிட் என்று எரிச்சல் கொண்டவன் அவளை தூக்கிக் கொள்வதற்காக செல்ல அப்போதுதான் அவளின் வதனம் கண்டான். பாலில் சிறிது மஞ்சள் கலந்த நிறத்தில் கன்னங்கள் சிவந்து மயங்கி கிடந்தவளின் வதனத்தில் இருந்து அவளது விழிகளை அகற்றவே இயலாமல் தவித்து போனான். தேனூரிய இதழ்களோ அவனை தூண்டிவிட இச்சை கொண்டு இதழற்று சென்றவன் சட்டென தூக்கி கொண்டு நொடி நேரத்தில் பறந்திருந்தான். இவாஞ்சலின் மீண்டும் கண் விழிக்க இரவு ஆகி போனது. அவளது வீட்டில் அவளது அறையில் உறங்கிக் கொண்டிருந்தாள் இவா. இங்கே எப்படி வந்தோம் என யோசித்தபடி எழ முயற்சிக்க உடல் வலி எடுத்தது. அம்மா, சலோ என்று கூப்பாடு போல உள்ளே வந்தான் ஆதிக். வெள்ளை நிற பனியனும் ஊதா நிற ஜீன்ஸும் அணிந்திருந்தான். கண்ணாடி அவனுக்கே அளவெடுத்து செய்தார் போல இருந்தது. ஹாய் ஏஞ்சல், ஆர் யூ ஓகே நவ் என்றபடி காஃபி கப்புடன் நுழைந்தான். நீ நீ நீங்க எப்படி இங்க தடுமாறினாள். ரிலாக்ஸ் ஏஞ்சல், உன்னை அழைச்சிட்டு வந்தேன். உன் அம்மா கிச்சன்ல வேலையா இருக்காங்க, சோ நான் வந்தேன். Do you want coffee? குடி, ரிலாக்ஸ் ஆகிடுவா என்று நீட்டினான். தம்பி, நீங்க சாப்பிட வாங்க. எழுந்துட்டியாடி? வண்டியில் போகும்போது கவனமா போக மாட்டேன், இப்ப ஓகே தானே என்று இவாவை கடிந்து கொண்டு ஆதிக்க அழைத்துச் சென்றார் ஸ்டெஃபி. காஃபிய குடி ஏஞ்சல் என கூறியவனிடம் சற்று கோபமாக, மை நேம் இஸ் இவாஞ்சலின், நாட் ஏஞ்சல் என்றாள். நானும் ஓ பேரதான் கூப்பிட்டேன் இவாஞ்சலின், ஷார்ட் ஃபார்ம் ஏஞ்சலின், அதிலும் ஷார்ட்டா ஏஞ்சல். உன் லுக் கூட ஏஞ்சல் போலதான் இருக்கு ரசித்து கூறினான். முன்பின் தெரியாத ஒருவன் தன்னை காப்பாற்றிய காரணத்திற்காக வழிந்து பேசுவது சற்றும் பிடிக்கவில்லை அவளுக்கு. இங்க எல்லாரும் என்னை இவான்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ட் என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ், நீங்க போகலாம் என சொல்ல, எல்லாருக்கும் இவா, பட் எனக்கு நீ எப்போதும் ஏஞ்சல் தான். ரசனை இன்னும் மாறவில்லை அவன் விழிகளில். அதற்கு மேல் அவளிடம் வாக்குவாதமும் செய்யவில்லை அவன். அங்கிருந்து சென்று விட்டான். ச்ச, முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட எப்படி பேசுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்ல என்று அவனை கடிந்து கொண்டபடியே எழுந்து வந்தாள். ஆதிக் கிளம்பி விட்டிருந்தான். அப்பா போயிட்டான். அம்மா சலோ எங்க என்று கேட்க ஸ்டெஃபி சங்கடமாக வந்தவர், இமையன் ஷாப்பிங் அழைச்சிட்டு போயிருக்கார் என்றார். என்னம்மா இது, இங்கிருந்து எங்கேயாவது போயிடலாமா? சலோவை ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா என்று பயத்துடன் கேட்டாள். இவா சலோனியோ இமையனோட ப்ரப்போசலை ஏத்துக்கிட்டான் என்றார் தயக்கமாக. இவா ஆச்சரியமும் அதிர்ச்சியும் போட்டி போட, என்னம்மா சொல்ற என்று எழுந்து நின்றாள். நீ கிளம்பி போனதும் சலோனிய இமையன் அழைச்சிட்டு போனாருடி. பயந்துட்டேதான் போனா. பட் திரும்பி வரும்போது 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா வந்தாங்க. இமையன் சிரிச்ச முகத்தோட வந்து காஃபி குடிச்சிட்டு போறார். இவ கிட்ட கேட்டா அவருக்கு கல்யாணம் ஆகல, அப்புறம் பொண்ணு ஓடி போனதுதான் கோபம். நான் ஏத்துக்கிட்டதும் மனசு மாறிட்டாருன்னு சொல்றா. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலையேவா என்று சங்கடமாக பேசினார். இவாஞ்சலின் குழப்பமாக அமர்ந்திருந்தாள். பெண் ஆதிக் பற்றி விசாரிக்க ஸ்டெஃபியின் முகம் மகிழ்ச்சியில் விகாசித்தது. ரொம்ப நல்ல பையன்டி, பேசின 1/2 மணி நேரத்தில் மனச கவர்ந்துட்டான். சாப்பிட்டுதான் கிளம்பினா தெரியுமா என்று அவனது பெருமை பேசியபடி மகளுக்கு கஞ்சியை கொடுத்தார். எது, இந்த கஞ்சியை பாராட்டினார் என நக்கல் அடித்தாள். ஆடி கழுத, நான் சமைச்சது உனக்கு பிடிக்காத ரத்த பொரியல் வித் மட்டன் கிரேவி என்றார். வே என்று கஞ்சியை துப்பி விட்டாள். ஏம்மா எதுக்கு அதையெல்லாம் சொல்றீங்க, கொமுட்டுது என்று எழுந்து சென்று விட்டாள். அடி போடி, அதுல இருக்க சத்து தெரியாம பேசிட்டேரு என்று அழுத்தபடி, ஆனா இன்னைக்கு ரத்தம் வாங்கிட்டு வந்ததில் கொஞ்சம் குறைஞ்சு இருந்துச்சுடி. அந்த கடைக்காரன் குறைச்சலா தந்துட்டான்னு நினைக்கிறேன். பொரியல் அளவு கம்மியா வந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்க அதே நேரத்தில் ஆதிக் குமட்டி கொண்டிருந்தான். நரணிதா அவனை திட்டிக் கொண்டிருந்தாள். வெளியே சாப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கேன் என்று சொல்லவும், அந்த அம்மா இவ்வளவு மோசமா சமைக்கும்னு தெரியாதே என்றபடி மொத்தத்தையும் வெளியே எடுத்துவிட்டு கோழியின் கழுத்தை கடித்து ரத்தம் உறிஞ்சு கொண்டிருந்தான். மறுபடியும் அங்க போகாத, நீ போனா அந்த அம்மாவை கொன்று விடுவேன் என்று நரணிதா மிரட்ட, ஆதிக் சற்று கோபத்துடன், நிச்சயமா போவேன் என்றான். ஏன்?
அந்த அம்மாவின் பெண் பேரழகி, ஏஞ்சல் என உள்ளூர வியந்தான். அப்படியானா அவளை திருமணம் செய்து நம் குலத்தின் வாரிசை உருவாக்கு என்றாள் நரணி. அவர் ரத்தம் என்றாலே மயங்கி விழுகிறாள் என சொல்ல நரணிதா புன்னகைத்தாள் விஷமத்துடன். சலோனி நடுக்கத்தை மறைத்தபடி அமர்ந்திருந்தாள் இமையனோடு. கண்கள் அழுது அழுது ரத்தம் என சிவந்திருந்தது. யூ லுக்கிங் கார்ஜியஸ் பேபி. உனக்காக எத்தனை கொலை வேணும்னாலும் பண்ணலாம். எதிரில் கிடந்த உயிரற்ற ஒரு ஆடவனின் உடலை காலால் தள்ளினான். சலோனியின் காதலன் ஃப்ரெட்ரிக். உயிரற்ற உடலாக கிடந்தாலும் பரவாயில்லை. அவன் இரத்த பசை சிறிதுமின்றி வெளுப்பான உடலாக கிடந்தான். தலையை பிடித்து தூக்கி மடியில் வைத்து அழப்போனவளின் கையில் முடி இருந்த மேல் தோல் கழன்று கையோடு வந்தது. சடலம் தொட இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்தது. ஃப்ரெட்ரிக் இறந்த செய்தி கேட்டு சலோனி விக்கி விக்கி அழுது மயங்க அவளை எழுப்பி அமர வைத்து பிணத்தை காட்டினான் இமயன். ஏன் இப்படி பண்றீங்க? என்னை ஜெயிலுக்காவது அனுப்பி விட்டுருங்க என்றவளை கழுத்தை நெரித்து இருந்தான். ஜெயிலுக்கு அனுப்பிட்டா நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவனாவது உடனே செத்தான். நீ அனுபவிச்சு சாவ. என்ன ஆண்மை இல்லாதவன சொல்லிதானே அவங்க வீட்டுல அவளை ஏத்துக்க வச்சீங்க. என் ஆம்பளத்தனத்தை நான் உனக்கு காட்டுறேன்டி என்றதும் மிரண்ட சலோனியை விடுவித்தவன், பயப்படாத. ஆஃப்டர் மேரேஜ் தான் உன்னை தொடுவேன். இல்லாட்டி நான் கெட்டவன் ஆகிடுவனே என்று கோரிவிட்டு சிரித்தான். 2 நாட்கள் கழித்து சலோனி பெர்னாண்டஸ் இமயன் இருவருக்கும் கோலாகலமாக சர்ச்சில் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்த அன்றே அவளை அழைத்து கொண்டு சான் பிரான்சிஸ்கோ செல்வதாக கூறினான் இமயன். இவா வழக்கம் போல அலுவலகம் சென்று வர அங்கே ஒரு மாளிகையில் சலோனியின் உடல் இலை தழைகள் போட்டு மூடப்பட்ட நிலையில் கிடத்தி வைக்கப்பட்டு இருந்தது. இமயனோ சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு இரவு நேர விடுதியில் ஒரு பெண்ணோடு நடனம் ஆடிக்கொண்டிருந்தான். அப்பெண்ணின் விழிகள் பச்சை நிறத்தில் டால் அடித்தது. அத்தியாயம் 4. இமயன் தன்னிலை மறந்து நடனமாடிக் கொண்டிருந்தான் அந்த பச்சை கண்ணழகியுடன். அவளோ இமயனின் திண்ணிய மார்பில் மோதியபடி ஆடிக்கொண்டிருந்தாள். யூ ஆர் சோ ஹாட் பேபி. ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். லெட்ஸ் கோ என்றவன் இடையை வளைத்தபடி ஆடிக்கொண்டே அவளை வெளியே நகர்த்தி கொண்டு சென்றான். இருவரும் ஓர் அறைக்குள் புகுந்து கூடலில் ஈடுபட துவங்க மிகச் சரியாக கதவு தட்டப்பட்டது. Who is this? என்று எரிச்சலுடன் வெளியே வந்தான் இமயன். பச்சை கண்ணழகி கிறக்கத்தின் பிடியில் இருந்தாள். வெளியே நின்ற மனிதனோ, இது கூடலுக்கான நேரமில்லை இமயா என்று அச்சர சுத்தமான தமிழில் உரைக்க இமயன் விழிவிரித்து பார்த்தான். யார் நீ, ஏடியட் என்று இமயன் மீண்டும் கதவை அடைத்து விட்டான். ஆடைகள் தேவையற்ற பொருளாக போய்விட அவளது அங்கங்களை அவசர கோலத்தில் தேடியவன் கண்ணியவளின் வண்ணம் பூசிய இதழ்களை கொய்திருந்தான். இதழ்களை சுகித்தபடி அவளை மஞ்சத்தில் தள்ளும் நேரம் அவனது முதுகில் ஊசி ஒன்றை சொருகினாள் பச்சை கண்ணழகி. டூ யூ எனும்போதே கண்கள் சொருகியது அவனுக்கு. அவசரமாக கைபேசியை எடுத்தவள் மயங்கிய இமயனை தள்ளிவிட்டு யாருக்கோ தகவல் அளித்தாள். ஹீ இஸ் டெட் என்றாள். வாவ், சூப்பர் பேபி என்று எதிர்முனையில் இருந்த நபர் பச்சை கண்ணழகியை வாழ்த்தினார். இமயனின் நடு முதுகுத்தண்டில் ஊசி இறக்கப்பட்டு இருந்தது. உடலை அசைக்க முடியாமல் கிடந்தான். ஆனால் இறந்து விட்டதாக தகவல் கூறியவள் நொடிப்பொழுதில் செயல்பட்டாள். இமயனை இலகுவாக தூக்கி தோளில் போட்டவள் உள்ளேயே இருந்த வேறு அறைக்குள் சென்று கிடத்திவிட்டு அங்கு ஏற்கனவே வைத்திருந்த இமயன் போன்ற உடலமைப்பு கொண்ட உருவத்தை போட்டாள். முகத்தின் மீது திராவகத்தை ஊற்றி எரித்திருந்தாள். மீண்டும் அதே அறைக்கு விரைந்தவள் ஜன்னல் வழியாக இமயனை தூக்கி கொண்டு சரசரவென்று இறங்கி மின்னல் வேகத்தில் காரில் சென்று இருந்தாள். கேத்ரின், யாரும் பார்க்கலதானே என்று உறுதிப்படுத்திக் கொண்டார் அவர். இல்ல, யாரும் பார்க்கல. எவ்வளவு நேரம் இப்படி இருப்பான்னு தெரியாது. சீக்கிரம் பிளட் சாம்பிள் எடுங்க என்று துரிதப்படுத்த இமயனின் உடல் லேசாக அசைந்தது. தேங்க்யூ கேத்ரின், உன் திறமை அபாரமானது என்றவரோ அவளை கட்டிப்பிடித்து தன் கையில் வைத்திருந்த மருந்தை இறக்கினார். கேத்ரின் அந்த இடத்திலேயே உயிரை விட்டு இருந்தாள். உன் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் கேத்ரின் என்றவர் சாக்கு முட்டையில் அவளது உடலை கட்டி வைத்துவிட்டு வேலையை கவனித்தார். சலோனியின் உடல் இலைத்தழைகள் போட்டு மூடப்பட்ட நிலையில் கிடத்தி வைக்கப்பட்டு இருந்தது. இவளுக்கு இன்னும் 2 நாட்களில் மயக்கம் தெளிந்துவிடும் என்று எதிரில் இருந்த நபர் சொல்ல, உங்களை நம்பிதான் விடுறேன். அவள் எழுந்து வரும்போது எந்த நினைவும் இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினாள் அவள். கண்டிப்பாக இருக்காது, என்ன நம்பலாம் என உறுதி கொடுத்தார் அந்த நபர். இந்த கேஸை நீங்க தான் டீல் பண்ண போறீங்க சாத்விக். உங்களுக்கு 1 மாசம் டைம் என சாத்விக்குடன் அந்த ஃபைலை நீட்டினார் ஜி ரத்னவேல். ஓகே சார், கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்றேன் என்று எழுந்து சல்யூட் அடித்தான் டிஎஸ்பி சாத்விக் நிரஞ்சன். இந்த கேஸ் சம்பந்தமா என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க அண்ட் யார வேணும்னாலும் விசாரிங்க
என்று சொல்லவும் சாத்விக் புன்னகை முகத்துடன் வெளியேறி இருந்தான். இமயன் காணாமல் போன அன்றிலிருந்து துவங்கியது வழக்கு. ஒவ்வொரு வரியையும் விடாது படித்தவன் முதலில் சென்றது வேம்பயர் பியூட்டி சீரியல் செட்டிற்கு தான். இயக்குனர், நடிகை, துணை நடிகர், நடிகைகள், ஸ்டண்ட் கலைஞர்கள் முதல் உதவி ஆட்கள் வரை அத்தனை பேரையும் விசாரித்தான். முக்கியமாக மேக்கப் போடும் ஆட்களை விசாரித்தான். சார், இமயன் சார் செட்ல யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டார். ஸ்டண்ட் சீன்ல கூட இதுவரை டூப் யூஸ் பண்ணதே கிடையாது. அது போல மேக்கப் கூட அவரே ஆள் வச்சு போட்டுப்பார். இந்த சீரியலோட ப்ரொடியூசர் கூட அவர்தான். நான்வெஜ் சாப்பாடு கிடைக்கிற ஒரே சீரியல் செட் இதுதான் சார். சம்பளமோ கண் மாதிரி வந்துடும். இதுவரை ஒத்த பைசா இல்லாமல் தந்திருக்கிறார். நல்ல மனுஷன். ஆனா அவர் கல்யாண விஷயத்துலதான் தப்பு நடந்துருச்சு. பொண்ணு ஓடி போனதா சொன்னாங்க. பட் இமயன் சார் திரும்பி வந்ததும் வேற பொண்ணை செலக்ட் பண்ணி மேரேஜ் ஆகிடுச்சு. இப்ப ஹனிமூன் போயிருக்கார். திரும்பி வந்ததும் சீரியலோட கிளைமேக்ஸ் சீன் ஷூட் பண்ணிடுவோம் என்றார் இயக்குனர் நீண்ட உரையாடலாக. ஹீரோ இல்லாம எப்படி எடுப்பீங்க என சாத்விக் கேட்க, இப்போ போயிட்டு இருக்க சீன் என்னன்னா, ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகி வேற உருவத்தில் வந்திருக்கார். வேற ஹீரோ போட்டு எடுத்துட்டு இருக்கோம். அதோ அங்க இருக்காரே அவர்தான் என்று கை காட்ட அங்கே ஆதிக் சாம்ராட் நின்றிருந்தான். உதவி இயக்குனர் சொன்ன உரையாடலை மனனம் செய்தபடி. அவரை யார் செலக்ட் பண்ணாங்க என கேட்க, அவர் வேற யாரும் இல்ல, இமயனோட பிக் பிரதர் ஆதிக் சாம்ராட் என்று அறிமுகம் செய்துவிட்டு அவரை போட சொல்லி இமயன் சார் இன்ஃபார்ம் பண்ணாங்க என்றார் இயக்குனர். ஆதிக்கை கூர்மையாக பார்த்துவிட்டு நகர்ந்தான் சாத்விக். சாத்விக் சென்றதும் அவன் சென்ற திசையை விஷம புன்னகையுடன் பார்த்திருந்தான் ஆதிக். இவாஞ்சலின் சலோனியை எவ்வாறு தொடர்பு கொள்ளலாம் என யோசித்தபடி வித்யோலேகாவிடம் ஆலோசனை கேட்க, அவளோ நேரே இமயனின் வீட்டிற்கு செல்லலாம் என்று கூறினாள். அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க வித்யோ. இந்த பொண்ணு போனதில் இருந்து ஒரு போன் கூட பண்ணல. பயமா இருக்கு என்று தன் கவலையை வெளிப்படுத்தினாள். நாம நேரா போகலாம் இவா. இன்னொரு நியூஸ் சொல்றேன் கேளு. இமயனுக்கு பதிலா அந்த சீரியலில் வேற ஆளை போட்டி இருக்காங்களாம். இமயன் கேரக்டர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காட்டி இருக்காங்க. இதுதான் அந்த புதுமுகம் என்று ஆதிக்கின் புகைப்படத்தை காட்டினாள். இவனா என்று அதிர்ந்தவள் சற்று நிதானித்து பார்த்துவிட்டு எதுவும் பேசவில்லை. செம்மையா இருக்கான்ல. இமயனை விட இவனுக்கு தான் ஃபேன் ஃபேஸ் அதிகமா போகுது. அச்சோ, எனக்கே இவனை பார்த்ததுல இருந்து தூக்கமே வரல என சிலிர்த்து கொண்டாள் வித்யு. அவன் ஒன்னும் அப்படி பேரழகு இல்ல, சுமாரா இருக்கான் என முறுக்கி கொண்டாள். ஓ, மில்க் ஷேக் நிறத்துக்கு நான் கொஞ்சம் கம்மி பியூட்டி தான் ஏஞ்சல் என வெண்பற்கள் பள்ளியிட புன்னகையுடன் நின்றான் ஆதிக் சாம்ராட். வாவ், ஜஸ்ட் அமேசிங் என வாய் பிளந்து நின்ற வித்யாவை பார்த்து கண் சிமிட்டியவன் இவாஞ்சலினை ரசனையுடன் பார்த்தான். அவளோ முகத்தை திருப்பிக் கொண்டாள். கம் சார் என எடிட்டர் ஓடி வந்தார் சாம்ராட்டை வரவேற்க. முகம் நிறைந்த புன்னகையுடன் உள்ளே வந்தவன், வெல், என்ன இன்டர்வியூ எடுக்க போறது யார் என்று கேட்க வித்யா முன்னால் வந்தாள். ஓ, தட்ஸ் நைஸ் பியூட்டி, கம் அண்ட் குவிக், எனக்கு டைம் இல்ல என்று கூற இவாஞ்சலின் தட்ஸ் நைஸ் பியூட்டி என்று அவனைப் போலவே செய்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். வித்யாவின் கேள்விகளுக்கு பதில் அளித்தபடியே இவாஞ்சலனை ரசித்துக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் இமயன் கண்ணாடி குடுவை போன்ற ஒரு மிகப்பெரிய ராட்சத பாட்டிலில் அடைப்பட்டு கிடந்தான். அவனது கைகள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருந்தது. அத்தியாயம் 5. இமயன் குடுவைக்குள் அடைந்து கிடந்தான். அவனது இரத்த மாதிரி எடுக்கப்பட்டது. பரிசோதனை கூடத்தில் இமயனின் ரத்தம் பரிசோதிக்கப்பட்டு கொண்டிருந்த அதே வேளையில் ஆதிக் சாம்ராட் தனது நேர்காணலை முடித்துவிட்டு கிளம்பினான். மேடம், உங்களுக்கு ஒரு லெட்டர் என்று கொரியர் பாய் இவாவிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு ஒரு கவரை கொடுத்துவிட்டு போனான். கவரை பிரித்து பார்த்தால் இவா. சிவப்பு மையினால் பெரிதாக எழுதப்பட்டிருந்தது, தங்கள் வேணும்னா தனியே வா என்று குறிப்பிட்டு இருக்க இவாவிற்கு திக்கென்று இருந்தது. சலோனி சான் பிரான்சிஸ்கோவில் இமயனோட அல்லவா இருக்கிறாள் என்று யோசிக்க வித்யு கடிதத்தை வாங்கினாள். கடிதத்தின் பின்னால் ஒட்டியிருந்த புகைப்படம் கீழே விழுந்தது. சலோனியின் உடல் இலைத்தழைகள் போட்டு மூடப்பட்ட நிலையில் இருந்த புகைப்படம் அது. திகைத்து போயினர் தோழிகள் இருவரும். சலோ இங்க, அப்போ அவ? வார்த்தைகள் வரவில்லை இவாவிற்கு. ஏதோ மர்மம் இருக்கு இவா என்று வித்யு திடுமன அலறிய அலைபேசியை எடுத்து பேசினாள். ஹலோ, இதழ்மலர் பத்திரிகை என்று சொல்லவும், வேம்பயர் பியூட்டி சீரியல் ஹீரோ இமயன் சான் பிரான்சிஸ்கோவில் இறந்து விட்டார். இந்த தகவல் முற்றிலும் உண்மை. நீங்க தாராளமா ஹெட் நியூஸ் போடலாம். நம்பவில்லை என்றால் பிபிசி பாருங்க என்று இணைப்பை துண்டித்தது எதிர்முனையில் இருந்த குரல். வித்யுவிற்கு வியர்த்து விறுவிறுத்தது. இவாவோ பயத்தில், என்ன ஆச்சுடா, ஏன் இவ்வளவு வியர்க்குது உனக்கு என்று உலுக்கினாள். ஹே, இமய உண்மையாகவே இறந்து விட்டதாக போன்ல சொல்றோம் நடி என்று வித்யு வேகமாக கைபேசியில் செய்தி தொலைக்காட்சியை வைத்தாள்.
பிரேக்கிங் நியூஸில் இமையின் புகைப்படம் ஒரு மூலையிலும் ஆசிட் ஊற்றியதில் சிதைந்து போன நிலையில் உள்ள உடலின் புகைப்படமும் காட்சிப்படுத்தப்பட்டது. அது இமயன் தான் என்று ஆதாரங்களை காட்டினர் அந்த ஊர் காவல்துறை அதிகாரிகள். இமயனின் உடல் இந்திய தூதரகத்தின் மூலமாக அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் தகவல் கிடைத்தது. இதனிடையே அங்கே சலோனி இல்லை என்று எந்த செய்தியும் சொல்லப்படவில்லை. மாறாக இமயன் தனியே வந்ததாக தான் செய்தி கிடைத்தது. சலோனி எங்க போயிருப்பா வித்யு, பயமாய் இருக்கு எனக்கு என்று பீதியில் அரற்றினாள். இவா, இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நீ அந்த சீட்ல எழுதி இருந்த அட்ரஸ் எடு, நாம அங்க போகலாம். போலீஸ் கிட்ட தகவல் சொல்லிட்டு போகலாம். அது யார்? சாத்விக் சார், அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் என்றாள். இவாவிற்கும் அதுவே சரி எனப்பட்டது. சாத்விக்கிடம் தகவல் கூறியவள் ஸ்டெஃபியை அழைத்து 2 நாட்கள் அலுவலக வேலையாக செல்வதாக தகவல் கூறினாள். இவா, நீங்க சொல்றது எதையும் நம்ப முடியல. ஆனா இமயன் இறந்த விஷயத்த வச்சு நம்பாமலும் இருக்க முடியாது. அப்போ அது உண்மையான செய்திதானா? நிஜமாகவே இமயன் இறந்து போயிட்டாரா? இல்ல அன்னைக்கு இறந்து போனதா வந்த மாதிரி இதுவும் ஃபேக் நியூஸா என்று வித்யு கேட்க, இது உண்மைதான் வித்யலேகா. அவரை யாரோ பின்தொடர்ந்துதான் இந்த வேலைய பாத்து இருக்காங்க. ஆனா மோட்டிவ் தான் என்னன்னு தெரியல என்றான் சாத்விக். இப்போ என்ன செய்யலாம் சார்? என் தங்கை எப்படி இருக்காளோ தெரியல என்று கவலை கொண்டாள். மிஸ் இவாஞ்சலின், உங்க தங்கைய காப்பாத்தினாதான் இமயன் எப்படி இறந்தார் என்ற விஷயமே நமக்கு தெரிய வரும் என்றான். சரி சார், நான் என் தங்கையை தேடி போறேன் என்றதும் இடைவெட்டிய சாத்விக், நானும் வரேன். இந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை என்று சொல்லவும் இவாஞ்சலின் சரி என்று தலையாட்டினாள். நானும் வரேன் என்று வித்யுவும் இணைந்து கொள்ள மூவர் கூட்டணி சலோனியை தேடிச் சென்றது. இந்த அட்ரஸ் தானே இவாஞ்சலின்? ஜீப்பில் இருந்து இறங்கியபடி கேட்டான் சாத்விக். இதுதான் சார். இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு எதுவுமே சொல்லவே இல்லை அந்த பேப்பரில் என்று அவள் சொல்லும் போதே கைபேசி அலறியது. உங்களுக்கு எதிரில் ஒரு காடு தெரியுதா? அதில் உள்ளே போங்க. நேர் வழி. அங்க இங்க திரும்பி பார்க்காம நடங்க. நீ மட்டும் வருவேன்னு எதிர்பார்த்த இவா, பட் இன்னும் 2 பேர் என்று இழுத்ததோ அந்த குரல். இல்ல, நான் அவங்கள அனுப்பிடுறேன். என் தங்கையே எதுவும் செஞ்சிடாதீங்க என்று பதறினாள். ஹஹஹா என பெரிதாய் சிரித்த அந்த குரல், அவங்களையும் அழைச்சிட்டு போ, தனியா போக பயமாயிருந்தா என்று இணைப்பை துண்டித்தது. நேரா போகணுமாம் என்று நடந்தவளின் முன்னால் வந்து நின்றான் ஆதிக் சாம்ராட். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. நீங்க என்று இழுத்து பின் வாங்கியவளை தன்னருகில் நிறுத்தினான். ஆதிக் ரைட் என சாத்விக் சொல்லவும், எஸ் ஐம் ஆதிக். என் பிரதர் இமயன் வைஃப் தேடிதான் நான் வந்தேன் என்றான். வாட், நீங்க இமயனோட பிரதரா? சந்தேகமாக கேட்டாள் இவாள். எஸ், ஏன் அதில் உனக்கு என்ன சந்தேகம்? உங்களை நான் இமயன் சலோனி மேரேஜில் பார்க்கவே இல்லையே. நீங்க என்னை காப்பாற்றிய போதும் இமயனோட பிரதர்னு சொல்லலையே என்றால் சந்தேகம் தீராமல். பிகாஸ் நான் இங்கே அவனுடைய மேரேஜ் அப்போ இல்ல, ஷூட்டிங்காக வெளியே போயிருந்தேன். வந்ததும் இமயன் ஹனிமூன் போனதால நான் வேம்பயர் பியூட்டி சீரியல்ல நடிக்க வேண்டியதாக போயிடுச்சு என்றான். அப்போ உங்களுக்கு இமயன் இறந்த விஷயம் தெரியும் தானே? அவர் உடலை இந்தியா கொண்டு வர முயற்சி செய்யாம இங்க வந்து நிக்கிறீங்க என்று சாத்விக் கேட்க, அது இமயன் இல்ல, எனக்கு நல்லா தெரியும். யாரோ கேம் ஆடுறாங்க. போய்கிட்டே பேசுவோமா? சலோனியை மீட்க வேண்டும் என்று முன்னே நடந்தான். போக போக பாதை தெரியவில்லை. இருள் சூழ்ந்து கொண்டே போனது. இதுக்கு மேல முடியாது இவா, கால் வலிக்குது என்று வித்யு அமர்ந்து கொண்டாள். அதுக்குதான் கொஞ்சமா சாப்பிடணும்னு சொல்றது. நெடுநாள் பழகியவன் போல கிண்டல் செய்தான் சாத்விக். சார், போலீஸ்னு பாக்குறேன் என்று பல்லை கடித்தாள் வித்யு. சிரித்து விட்டான் அவன். இந்த ரோபோவுக்கு சிரிக்க கூட தெரியுமா என்று வாரினாள் வித்யு. என்ன பார்த்தா ரோபோ மாதிரி தெரியுதா உனக்கு? மூக்கை விடைத்தான் சாத்விக். இல்லையா பெண்ண, உங்க போட்டோஸ் இன்டர்வியூ எதுல சிரிச்ச முகமா இருந்தீங்க என்றவள் முகம் சுருக்கி, பசிக்குது வேற என்றாள். இவா தன்னிடம் இருந்த பிரெட் ஜாமை நீட்டினாள். ஆத்தா, உன்னை எங்க கருப்பசாமி காப்பாத்தட்டோம் என்றபடி அவசர அவசரமாக பிரெட் தனியே ஜாம் தனியே தின்று தீர்க்க வாயில் ஒட்டி இருந்த சிவப்பு நிற ஜாம் ஆதிக்கிற்கு ரத்தத்தை நினைவுபடுத்தியது. பசி வேறு அவர்களை கடித்து ரத்தத்தை உறிஞ்சு குடிக்க தூண்டியது. கண்ட்ரோல் சாம்ராட், இப்பவே முடிச்சிட்டா எதுவும் செய்ய முடியாது என்று தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டான். நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன் என்று சுண்டு விரலை காட்டிவிட்டு ஓடினான். அவசரம் போலிருக்கு என புன்னகைத்துக் கொண்டனர். ஆதிக் ஓடிய திசையில் முரட்டுத்தனமாக ஒரு சிறுத்தை சென்று கொண்டிருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை பாய்ந்து பிடித்தவன் மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிவிட்டு உயிரற்ற உடலாக தூக்கி எறிந்தான். இது போல அவங்க 3 பேரையும் ரத்தம் உரியணும் என வெறி கொண்டான். ஆனாலும் தன் குருதி தாகத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவர்கள் இருக்கும் இடம் சென்றான். இவாஞ்சலின் மரத்தில் சாய்ந்தபடி கண்ணயர்ந்திருந்தாள். அழகு பதுமையாக இருந்தவளை கண்கள் சிவப்பேற பார்த்திருந்தான்.
அவளை மட்டும் உடனே புசிக்க தோன்றவில்லை அவனுக்கு. கூடல் முடிந்துதான் அவளது குருதியை ருசிக்க வேண்டும் என்று எண்ணியபடி சாத்விக் அருகில் இருந்த மரக்கட்டையில் அமர்ந்து கொண்டான். இங்கே சான் பிரான்சிஸ்கோவில் இமயன் கண் விழித்து இருந்தான். கண்ணாடி குடுவையை உடைக்க முயன்று கொண்டிருக்க அந்த அறையை அதிரும்படி அலறியவனின் முதுகில் மயக்க ஊசியை இறக்கினார் மருத்துவர் பிரேம் விஸ்வநாத். அத்தியாயம் 6. சாம்ராட் தனது குருதி தாகத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவர்கள் இருக்கும் இடம் சென்ற அதே நேரத்தில் இமயன் கண்விழிக்க அவனது முதுகில் ஊசி ஒன்றை இறக்கினார் பிரேம் விஸ்வநாத். அந்த அறையை அதிரும்படி அலறினான். வெளியே ஒரு துளி சத்தம் கூட கேட்கவில்லை. அவ்வளவு நேர்த்தியாக அறை ஒளி வெளியே போகாதவாறு வடிவமைக்கப்பட்டு இருந்தது. ஹேய் டாக்டர், இதுக்கு நீ அனுபவிப்படா. உன் மனித இனத்தையே அழிப்பனா கத்தினான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த விஷயமும் இந்த பூமியில் இருக்கக்கூடாது. இறந்தவர்கள் உடலை அழிக்கத்தான் வேணும். உங்களையெல்லாம் அழிச்சிட்டு தான் மறுவேளை என்று முகத்தில் கோபம் கொப்பளிக்க பதில் அளித்தார் பிரேம் விஸ்வநாத். தர்க்கம் செய்ய பிடிக்கவில்லை அவனுக்கு. பிணைக்கப்பட்ட சங்கிலியை தகர்த்து எறிந்துவிட்டு விஸ்வநாத்தை கொன்று ரத்தம் உரிய பேராவல் கொண்டான். ஆனால் அவன் எண்ணம் வீணாக போனது. 2 முறை தப்பி அவனை இம்முறை விடக்கூடாது என்று ஏற்பாடுகளை மிக கச்சிதமாக செய்திருந்தார். ஹியூமன் ஜெனடிக்ஸில் PhD முடித்த மருத்துவர் அவர். ஏன் விஞ்ஞானி என்றும் சொல்லலாம். முதலில் இரத்த காட்டேரி என்ற ஒரு கருத்தையே ஏற்க மறுத்தவர் பிரேம் விஸ்வநாத். ஆனால் நாட்டில் நடந்த சிற்சில சம்பவங்கள் அவரை நம்ப வைத்தது. இரத்த காட்டேரிகளின் வெறிச்செயலை தடுத்தே ஆக வேண்டும் என்று ஆராய்ச்சியை துவங்கி இருந்தார். வேம்பயர் சம்பந்தமாக வந்த படங்கள், வரலாற்று ஆதாரங்கள் என புரட்டியவருக்கு நிறைய தகவல்கள் கிடைத்தன. ஆனால் எதையும் அவரது அறிவியல் மூளை ஏற்றுக்கொள்ளவில்லை. நடுநிசையில் தான் இரத்த காட்டேரி வலம் வரும். கையில் கிடைத்த விலங்குகளையும் மனிதர்களையும் பிடித்து அதன் இரத்தத்தை குடித்து தன் ஆயுளை கூட்டிக் கொள்ளும் என்று ஒரு கூற்று இருக்க, அதை சோதித்து பார்க்கும் விதமாக நடு இரவில் சுடுகாட்டு பகுதியில் காத்திருந்தார். ஆனால் பலன் என்னவோ பூஜ்யம்தான். நடு இரவில் நாய் நரிகளின் ஊளை சத்தமும் ஆந்தையின் அலறலும் தான் அதிகம் இருந்தது. சில குடுகுடுப்பைக்காரர்கள் தொழிலுக்காக நடமாடினர். தலைச்சன் பிள்ளையின் மண்டை ஓட்டை தேடி கண்டுபிடித்து எடுத்துச் சென்றனர். தொடர்ந்து 1 மாதம் கவனித்ததில் வந்து சிக்கியிருந்தான் இமயன். இரத்த காட்டேரி இமயன் ரூபத்தில் இருக்கும் என்று அவர் கிஞ்சித்தும் நம்பவில்லை. இவனை கொல்ல வேண்டும் என்று முடிவு எடுத்தவரின் சமயோஜித புத்தி வேறொரு கோணத்தில் சிந்தித்தது. அதன் பிறகே இமயனை கண்காணித்து தன் வலையில் சிக்க வைத்து அவனிடம் தன் ஆராய்ச்சியை மேற்கொண்டு இருக்கிறார். அவரின் சோதனை முயற்சிகள் வெற்றியடையுமா? காட்டிற்குள் சென்றவர்கள் டார்ச் லைட் உதவியுடன் மீண்டும் நடைப்பயணத்தை துவங்கினார். ஆண்கள் இருவரும் முதலில் சாம்ராட், கடைசியில் சாத்விக் என 2 பெண்களுக்கும் அரண் போல சென்றனர். ஏதோ குத்திடுச்சு என்று முனகியபடி அமர்ந்து கொண்டாள் இவா. இருளிலும் பளபளத்த இரத்த துளி சாம்ராட்டின் சுவை மொட்டை தூண்டியது. சட்டென இவாவை பிடித்து இரத்தத்தை உறிஞ்சு செல்ல அவளோ கைகளால் துடைத்துவிட்டு, பரவாயில்ல விடுங்க என்று காலை இழுத்து கொண்டாள். சிவந்த மேனியில் ஒரு துளி உதிரம் திருஷ்டி பொட்டிட்டார் போல இருக்க அந்த வாழைத்தண்டு காலை விட மனதில்லை அவனுக்கு. சாத்விக் வேகமாக தனது கைக்குட்டையை எடுத்து கட்டிவிட்டான். இனி ரத்தம் வராது என்று முன்னே செல்ல சாம்ராட்டின் முகம் இறுகியதை ஒருவரும் கவனித்திடவில்லை. 1 நாள் முழுவதும் முடிந்து போனது. ஆனால் சலோனி இருக்கும் இடத்தை அடைந்த பாடில்லை. இன்னும் எவ்வளவு தூரம் சார் என்று வித்யு கால்களை பிடித்து கொண்டு கேட்க, அவ்வளவுதான், பக்கத்துல வந்துட்டோம் என்று அந்த இடிந்த மண்டபத்தை காட்டினான் சாத்விக். சலோ இங்குதான் இருப்பா, நான் பார்க்கணும் என்று வேகம் கொண்டு ஓடினாள் இவா. ஹேய் நில்லடி, நாங்களும் வரோம் என வித்யு பின்னால் ஓடினாள். சாம்ராட் சுற்றி முற்றி பார்வையை சுழல விட்டபடி சென்றான். ஏதோ ரொம்ப தெரிஞ்ச இடம் மாதிரி போறீங்களே அதுக்கு, இங்க வந்து பழக்கமோ? போலீஸ்காரர் புத்தி வேலை செய்தது சாத்விக்கிற்கு. சாம்ராட்டின் நடவடிக்கைகளை ஆரம்பத்தில் இருந்தே சாத்விக்கால் நம்ப இயலவில்லை. அவன் தானே வந்து உதவுகிறேன் என்றதும் இமயனின் திருமணத்தில் இல்லாது போனதும் சாத்விக்கிற்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்க, அவன் இப்போது பாதையை சரியாக கண்டறிந்து செல்லவும் சந்தேகம் வலுத்தது. ஏன், அவங்களும் தான் சரியா பாதை பிடிச்சு போறாங்க, அப்போ அவங்களுக்கு இது தெரிஞ்ச இடமா என்று பதில் கேள்வியாய் மடக்கினான் சாம்ராட். நோ 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 அதிக், அவங்க போறது தங்கையை தேடும் அவசரத்தில் குருட்டாம்பொக்கில் ஓடுறாங்க. அது அவங்க ஓட்டத்திலேயே தெரியுதே. பட் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சொல்லுது உங்களுக்கு இது பழக்கப்பட்ட இடம் என்று என மிகச் சரியாக ஆதிக்கை கேட்க ஆதிக்கின் முகம் சட்டென மாறியது. யூ டு ஸ்மார்ட் சாத்விக் நிரஞ்சன் என்றபடி தனது நீண்ட நெடிய பற்களை காட்டி அவனை தாக்கச் செல்ல நொடி நேரத்தில் அங்கிருந்து இடம் பெயர்ந்தபடி அவனை சுட்டி இருந்தான் சாத்விக். நீ தப்பிக்க முடியாது சாத்விக். கர்ஜித்தபடி தன் தோள்பட்டியில் பாய்ந்திருந்த குண்டை பொருட்படுத்தாமல் அவனை தேட சாத்விக் அந்த பாழடைந்த மண்டபத்திற்குள் நுழைந்திருந்தான். வா வித்யு,
எங்க இருக்கீங்க என்று சத்தமிட்டபடி தேட அதற்குள் சாம்ராட் அவனை நெருங்கி இருந்தான். எப்படியாவது இவா வித்யுவை காப்பாற்ற துடித்தான் சாத்விக். அவனை பின்னால் பலமான கட்டையால் அடித்தான் சாம்ராட். சாத்விக்கின் தலையில் கட்டையால் அடித்துவிட்டு அவனது இரத்தத்தை குடிக்க கழுத்து பகுதியில் தன் வாயை வைக்கும்போது இவா வரும் சத்தம் கேட்டதும் சாத்விக்கை உருட்டி வேறு பக்கம் தள்ளி இருந்தான். நொடிப்பொழுதில் தானும் மயங்கி விழுந்து கிடக்க இவா வித்யு இருவரும் பதறியபடி ஓடி வந்தனர். அச்சோ, ஆதிக் என்ன ஆச்சு என்று பதறி அவனை மடியில் வைத்தாள் இவா. சாத்விக் சுட்டுட்டான். அது அவன் உங்களை கடத்ததான். அவன் தான் சரவணிய கடத்தி இருக்கான் என்று சொல்ல, எங்களை எதுக்கு கடத்தணும் புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க என்று இருவரும் ஒரு சேர கேட்டனர். அது அவன் ஒரு வேம்பயர். உங்களை கடத்தி அவனோட இனத்தை பெருக்க போவதாக சொல்லி அதுக்கு நான் இடையூறா இருக்கிறேன்னு சொல்லி சுட்டான். அப்ப நான் சுதாரிச்சு விலகவும் தோள்பட்டையில் குண்டு பட்டிருச்சு என்று காட்டினான். அவ்விடத்தில் ரத்தம் உறைந்திருந்தது. பயத்துடன், வேம்பயரா? வாயில் கை வைத்தாள் வித்யு. சாம்ராட் வலியினுடைய, ஆமா, நாம சலனியோடு இங்கிருந்து போயிடணும், வாங்க அவளை தேடுவோம் என எழ முயற்சிக்க, அச்சோ, நாம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று பதறிய இவாவிடம், சலோனிய காப்பாற்ற வேண்டும் என்று எழுந்து நின்றான். நான் ஓகே இவா, கொஞ்ச நேரம் வலிய தாங்குவேன். நாம சலோனிய மீட்டதும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அது மட்டும் இல்லாம குண்ட வெளியே எடுத்துட்ட என்று பொய்யுரைக்க இருவரும் நம்பியபடி அவன் பின்னால் சென்றனர். அங்கே சருகாயிருந்த இலைத்தழைகள் நிரம்பிய இடத்தில் கிடந்த சாத்விக்கை வன்மமான பார்வை பார்த்து கொண்டு நகர்ந்தான். அத்தியாயம் 7. சாத்விக்கை அடித்து ஒரு ஓரம் தள்ளிவிட்டு வித்யுவோடு சென்றான் சாம்ராட். தட்டு தடுமாறி எழுந்தான் சாத்விக். தனது கைபேசியை எடுத்தவன் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து சில அதிகாரிகளை காட்டிற்குள் அனுப்பும்படி பணித்துவிட்டு இணைப்பை துண்டித்தான். அவர்கள் மூவரையும் தேடிக்கொண்டு செல்ல சலோனி இருக்கும் இடத்தை கண்டறிந்தான் சாத்விக். ஓ மை காட், சலோனி என்றபடி அவளது மேல் மூடப்பட்டிருந்த இலைத்தழைகளை நீக்கிட அவளது உடல் நிர்வாணமாக இருந்தது. ஷிட், இதை எப்படி மறந்த என்றெண்ணியவன் சட்டென்று தனது ஜாக்கெட்டை கழற்றி அவளுக்கு அணிவித்துவிட்டு தூக்க முயல மேல்பாகம் மூடியிருந்தாலும் கீழ்பாகம் ஆடையின்றி இருக்க சங்கடமாக உணர்ந்தான். இங்க ஒரு கருமமும் கிடைக்காதே என்று யோசித்தபடி தனது சட்டையையும் கழற்றி அவளின் இடுப்பில் குறுக்காக கட்டிவிட்டான். ஓரளவு அங்கங்கள் மறைக்க திருப்தி அடைந்தவனாக அவளை தூக்கி கொண்டு சென்றான். நரணிதா அங்கே ஒரு மரத்தில் அமர்ந்தபடி போய்கொண்டிருந்த சாத்விக்கை பார்த்து புன்னகைத்தாள். இரத்த காட்டேரியின் வாரிசு உருவாகப் போகிறது என்று ஒரு மானின் கழுத்தை கடித்து ரத்தம் உறிஞ்சியபடி சிரித்தாள். வித்யு இவாவோடு சென்ற சாம்ராட் இப்போது இவாவை எப்படி தன் வசம் இழுப்பது என சிந்தித்தபடி நடந்தான். அதற்கு இடையூறாக இருக்கும் வித்யுவை ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணியபடி நடக்க அதற்கு வித்யுவை வழிவகுத்தாள். இவா அர்ஜென்டி என்று வயிற்றை பிடித்தபடி கண்காட்ட இவாஞ்சலின் சாம்ராட்டை முன்னே செல்லும்படி கூறினாள். அவனுக்கு பெண்ணின் பாவனையெல்லாம் புரியவில்லை. எதற்கு என்று கேள்வி கேட்க, அச்சோ, புரிஞ்சுக்கங்க, அவளுக்கு பாத்ரூம் போகணுமாம், நீங்க முன்னாடி போங்க, வந்துடுறோம் என்று சொல்லவும் சாம்ராட் முன்னே நடந்தான். நரணிதா அவன் முன்பாக குதித்தாள். அச்சோ மா, நீங்க என்ன பண்றீங்க, அவங்க பின்னாடிதான் வர்றாங்க என்று அவசரமாக திரும்பி பார்க்க நரணிதாவும், என் மகனுக்கு இவ்வளவு பொறுமை உண்டா என்றாள். ஹஹஹா, பொறுமையா எனக்கா? நோ சான்ஸ், நீங்க போங்க, இதோ இன்னைக்கு முடிச்சிடுவேன். நல்லவன் வேஷம் போடுறது ரொம்ப கஷ்டம் என்று அங்கு ஊர்ந்த மலைப்பாம்பை முறுக்கி இரண்டாக பீத்து தூக்கி எறிந்தான். ரத்தம் பீச்சு நரணிதா மேல் தெரித்தது. அதை நாவால் சுத்தம் செய்தவள் பறந்து செல்ல சாம்ராட் கையை உதறியபடி இவாஞ்சலின் இருக்கும் இடம் நோக்கி செல்ல அங்கே அவள் தனியாக இருக்க இதற்கு மேலும் தாங்காது என்று நினைத்து அவளை நெருங்கி இருந்தான். காதல் ததும்ப நடிக்கும் திறமை வரவில்லை சாம்ராட்டிற்கு. இவாவை பார்த்து கிறக்கம், மயக்கம். அந்த பால்வண்ண பெண்ணோடு ஒரு கூடல் வேண்டும் என்று ரத்தம் சூடேறியது. காதலுக்கும் அவனுக்கும் காத தூரம் இருக்க அந்த 150 வயதுடைய வாம்பயருக்கு தற்போது வேண்டியதெல்லாம் அவளோடு ஒரு கூடலாய் இருந்தது. தன் பாக்கெட்டில் இருந்த மயக்க மருந்து கைக்குட்டையை எடுத்து அவள் மூக்கில் வைத்தான். இவாஞ்சலின் மயங்கி விழுந்தாள். ஆனாலும் அரை குறையாகத்தான் மயங்கி இருக்க தன் திண்ணிய தோளில் மலர்ச்செண்டாய் கிடந்து திமிரியவளை அப்படியே போட்டான். உன் மனம் என்னை பித்தம் கொள்ள வைக்குதடி பெண்ணே. காட்டிற்குள் மிருகமாய் உலாவியவனுக்கு கவிதை வந்தது. காதல் எல்லாம் மனிதர்கள் செய்யும் பித்தலாட்டம். பெண்ணை ரசிப்பேன், ருசிப்பேன், கூடல் முடிந்து அவளையே புசிப்பேன் என்பதுதான் அவனின் எண்ணம். காதல் என்ற ஒற்றை சொல்லில் அன்பெனும் அம்பு தோய்த்து அழகாய் விடும்போது மனிதன் என்ன, மிருகம் என்ன, மனித உருவில் வாழும் நீ என்ன, அனைவரும் விழுந்துதான் ஆக வேண்டும்.
பஞ்சபூதங்கள் ஒன்றிணைந்து உருவான பூமியை இன்று வரை சுழல வைப்பது அன்பெனும் ஒற்றை சொல்தானே. பூமியில் வாழும் நீ மட்டும் எப்படி விதிவிலக்காய் ஆவாய் ராட்சதனே? விதி அவனை பார்த்து சிரித்தது. சாத்விக் சலோனியை காவல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு வந்தவன் இவாஞ்சலின் வித்யலேகாவை தேடி உள்ளே விரைந்தான். இம்முறை 2-3 காவல் அதிகாரிகளையும் பின்தொடருமாறு கூறி அவர்களையும் அழைத்துச் சென்றான். வித்யுவோ இவாஞ்சலினை காணாது திகைத்தவள் அவளது பெயரையும் சாம்ராட்டின் பெயரையும் அழைத்தபடி அங்குமிங்கும் நடந்து வழி தெரியாமல் மீண்டு வந்த வழியே திரும்பி நடந்தாள். அவள் முகம் முழுவதும் பயத்தில் வெளியேறி இருந்தது. ஆங்காங்கே சிறு விலங்குகள் தாவி குதித்து அவளை அச்சுறுத்த காதை பொத்திக் கொண்டு கத்தியபடி ஓட மிகச்சரியாக சாத்விக்கின் மீது மோதிக்கொண்டாள். ஹே, நீ தனியா எப்படி வந்த? எங்க இவா? அவன் ஏதாவது பண்ணிட்டானா என பதறினான். அவனிடமிருந்து தள்ளி போய் விழுந்த வித்யு, வேம்பையர் சார், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் அதாவது என் பிளட் டேஸ்டா இருக்காது என்று பயந்து நடுங்கி கத்தினாள். சாத்விக் தலையில் அடித்துக் கொண்டான். அட பைத்தியமே, ஏன் இப்படி உளர்ற? எங்க இவா? அவளை ஏன் அவனோடு விட்டுட்டு வந்த என கத்தத்துவங்க அவளோ இன்னும் பயந்து பின்னால் நகர்ந்தவள், எனக்கு தெரியும் நீதான் வேம்பேர்னு. ப்ளீஸ் என் ரத்தத்தை உறிஞ்சி என்னை கொன்னுடாத. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல என்று அழுதவளை கண்டு பாவமாக இருந்தது அவனுக்கு. தனியா விட்டதில் பைத்தியம் ஆகிட்டியா? வேம்பையர் நான் இல்ல, அந்த சாம்ராட் தான் என்று சொல்ல பயத்தில் விழிவிரித்தாள். உடனே தன்னை நிதானித்து, இல்ல அதையே தான் சாம்ராட்டும் சொன்னார், அப்ப இங்க யார்தான் வேம்பையர் என்று குழப்பமாக கேட்க, உனக்கு பதில் சொல்ல நேரமில்ல. நான் இவாவை காப்பாத்தி ஆகணும். நீ இவங்க கூட போ என காவல் அதிகாரிகளை கை காட்டியவன் காட்டிற்குள் விரைந்தான். இங்கே இவாஞ்சலின் அவன் தூக்கி தோளில் போட்டதும் முழுவதும் மயங்கி இருந்தாள். பால்வண்ண பளிங்கு முகத்தில் மிகிரனின் பட்டொலி பட்டு வியர்வை துளி ஒவ்வொன்றும் வெண்முத்துக்களாக மின்னியது. காதோறும் ஒதுங்கிய கச்சை முடியோ காரிகையின் முகவடிவை முகிலில் ஒளிந்த நிலவாக காட்டியது. பெண்ணவளின் புற அழகில் பித்தாகி போனான் சாம்ராட். இரத்த காட்டேரியின் வம்சத்தை மனித பெண்ணில் உருவாக்க திட்டம் கொண்டிருந்தவன் அவசரமாய் நெருங்கி இருந்தான் அவளிடம். சட்டென கண் விழித்தவள் அவசரமாக பின் சென்றாள். ஹே, நோ, ஐ வாண்ட் யூ அண்ட் ஐ நீட் யூ என்றான் கண்கள் சிவக்க. யார் நீ? தள்ளிப்போ, எனக்கு பயமாயிருக்கு என்று கதறினாள். நான் சாம்ராட், சொன்னதானே என்று அழுத்து கொண்டவன் அவள் கொவ்வை செவ்வாயை கவ்வி இருந்தான். அவனது திடீர் தாக்குதலில் தளர்ந்து விழுந்தாள். அவளது தேனூரிய இதழ்களோ கல்லுண்ட வண்டாக மயங்க செய்தன. இதழ் தேன் பருக பருக பித்தேறி போனான் அவள் மீது. அடுத்த கட்டத்திற்கு முன்னேற துடித்தவனை தள்ளி விட்டு ஓட முயன்றாள். பறந்து சென்று அவள் முன்பாக நின்றான். யார் நீ? என்னை விட்டுடு என்று கதறியவளை மீண்டும் தூக்கி கொண்டு அவன் இடம் செல்ல முயல அவனது பின்மண்டையில் பலமாக தாக்கினான் சாத்விக் நிரஞ்சன். ஆத்திரம் மேலிட திரும்பிய ஆதிக் பின்னால் நின்றவனை தாக்க முயன்றான். இவா, ஓடு, நிற்கத என சத்தமிட்டபடி ஆதிக்கை அடக்க முயன்றான் சாத்விக். இவாஞ்சலின் வேகமெடுத்து ஓடினாள். சாத்விக்கை தூக்கி மரத்தில் அடித்துவிட்டு இவாவை நோக்கி ஓட அவள் அங்கிருந்த அருவியில் தடுமாறி விழுந்து இருந்தாள். அத்தியாயம் 8. இவாஞ்சலின் அருவியில் விழ அவளை பறந்து சென்று பிடித்திருந்தான் சாம்ராட். அவளது முகம் அவனுக்கு நெருக்கத்தில் இருந்தது. ஏதோ செய்தது அவனை. லாவகமாக அவளை பிடித்தபடி ஒரு மரத்தின் கிளையை பற்றினான். அருவியின் ஓரம் அவளை படுக்க வைத்து அமர்ந்தவன் அவளது முகத்தை பார்த்திருந்தான். கண்களை மெல்ல மெல்ல திறந்த நிகழ் உலகிற்கு வந்தாள். சாம்ராட்டை கண்டு அலறிட அவனோ அருகில் இருந்த சிறு மரத்தை பிடுங்கி அடிக்க பாய்ந்தான். மழைக்கு ஒண்ணும் கோழிக்குஞ்சை போல பயந்து ஒடுங்கினாள் இவா. ப்ளீஸ், எதுவும் செஞ்சிடாதீங்க என்றவளின் அருகில் மரத்தை தூக்கி எறிந்துவிட்டு, சத்தம் போட்ட கழுத்தை கடிச்சு உன்னையும் வேம்பயரா மாத்திடுவேன் என மிரட்டினான். அப்போ நீங்க உண்மையிலேயே வேம்பயரா? என்ன சாகடிச்சிடுவீங்களா? அப்போ எங்க அப்பா சொன்னது எல்லாம் உண்மைதானா என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டு போனவளின் வாயை பொத்தியபடி அவனது சிவப்பு நிற கண்களால் அவள் விழிகளை ஊடுருவினான். உங்க அப்பா அந்த பிரேம் விஸ்வநாத்தால் தான் நீ இங்க என்கிட்ட மாட்டிட்டு இருக்க, புரியுதா? ஏன் இனத்தை அழிக்க அவன் யாரடி? உன்னை கொன்னுடுவேன் மிரட்டுனா அடங்குவான் இல்ல. ஏற்கனவே உன் தங்கச்சியை கொல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன் என்று சொல்ல இவாஞ்சலின் முகத்தில் அப்பட்டமாக அதிர்ச்சி தெரிந்தது. அப்பாவா? அப்பா எப்படி? அவர் என்று தடுமாறினாள். உங்க அப்பாதான் என்று பல்லை கடித்தவன் தனது கைபேசியை எடுத்து டயல் செய்தான். ஹேய் சயின்டிஸ்ட், உன் பொண்ணுங்க 2 பேரையும் தூக்கியாச்சு. இமையன நீ விடல. உன் பொண்ணுங்க தான் எங்க இனத்தை உருவாக்க போற பெண்களா இருப்பாங்க. நாளைக்கு காலையில் இமையன் என் இடத்திற்கு வந்தாகணும் என்றபடி இணைப்பை துண்டித்தான். ஏங்க, ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேக்குறீங்களா என்றாள் தயங்கி. என்ன?
அவன் கேட்கும் போதே அவளுக்கு உடல் எல்லாம் அதிர்ந்தது. அது எனக்கு அப்பா கிடையாது. அவர் இறந்து போய் 4 வருஷம் ஆகிடுச்சு. இது எல்லாம் இமயனுக்கே தெரியுமே. மேரேஜ் அப்போ சொல்லி இருந்தோமே என்று சொல்லவும் சாம்ராட் காடை அதிரும்படி சிரித்தான். உங்க அப்பா உயிரோட தான் இருக்கான். வருவான் பாரு என் இமயனை கூட்டிட்டு. அப்போ பாத்துக்க உங்க அப்பாவ என்றவன் தனது கைபேசியை எடுத்து அவளிடம், இதுதானே உங்க அப்பா என்று காட்டினான். இவாவின் தலை மெல்ல அசைந்தது ஆமாம் என்று. உன்னை தேடிட்டு செத்து போன உங்க அப்பனே வருவான், வெயிட் பண்ணு என்று சொல்லவும் இவாஞ்சலினுக்கு கோபமாக வந்தது. இதோ பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய இதுவா வேணா இருங்க, அதுக்காக எங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்க என்றாள் கோபத்துடன். சரேல் என அவள் முன்பு வந்து நின்றவன் இரு கண்ணங்களையும் இறுக பற்றியவன், இந்த வாய்தானே ஓவரா பேசுது, இதுக்கு தண்டனை தருவோமா? உதட்டுச்சாயம் பூசாமலேயே சிவந்திருந்த இதழ்களை தன் இதழ்களால் மெல்ல வருடினான். இவா முகத்தை சுளித்து கொண்டு திரும்ப முயன்றாள். திரும்ப விடாமல் அவளை தடுத்தவன், என்கிட்ட எதிர்ப்பு காட்டினா இப்படிதான் பண்ணுவேன் என்றபடி இதழ்களை கொய்திருந்தான். அவள் திமிர திமிர விடாது கொய்தவன் இடை வளைத்து அடுத்த கட்டத்தை தொடரப்போக திமிரி தாக்கினாள். எங்கிருந்து அவ்வளவு சக்தி அவளுக்கு வந்ததோ தெரியவில்லை. தன் பெண்மை பறிப்போகும் நிலையில் ஜான் என்ன முழம் என்ன என எண்ணி விட்டால் போலும். அவன் தூக்கி வீசிய மரத்தில் உடைந்து கிடந்த ஒரு கிளையை இழுத்தவள் அவன் சுதாரிக்கும் முன்பே இடைவிடாது அடித்தாள். 4-5 அடிகள் விழுந்திருக்கும். புயலென எழுந்தவன் கிளையோடு இழுத்து அவளை மட்டும் பிடித்தான். அவளின் கழுத்தை நெரித்தான். அவள் முகம் கழுத்தை நெரித்ததில் ரத்தமென சிவந்தது. உன்னை கொல்ல தோணுது, ஆனாலும் நீ வேணும்னு மனசு சொல்லுது என்று கையை விளக்கினான். முகம் கன்றி சிவந்திருந்தவள், நீயே ஒரு மிருகம், உனக்கு மனசு கூட இருக்கா என்று கத்தினால் தொண்டை எறிய. இத்தனை நாளும் இல்லைன்னுதான் நினைச்சேன், ஆனா உன்னை உயிரோடு இதுவரைக்கும் விட்டு வச்சிருக்கதால மனசு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு என்றான் உணர்வுகளின் பிடியில் ஆட்பட்டவன். அவளோ அவன் இறுக்கி பிடித்ததில் தொண்டை வறண்டு தண்ணீரை தேடி ஓடினாள். அவள் செல்லும் முன் அவன் நின்றான் அங்கே. தண்ணீரை தன் பலம் கொண்ட மட்டும் அவள் வாய்க்கு வருமாறு இழுத்து கொணர்ந்தான். அவனது இழுப்பிற்கு புவியீர்ப்பு விசையிலிருந்து தப்பி நீரானது இவாஞ்சலின் வாயருகில் சென்றிட இருந்த தண்ணீர் தாகத்தில் மறுக்காமல் நீரை அருந்தினாள். போய் ஒரு கல்லில் அமர்ந்து கொண்டாள் அமைதியாக. அங்கே மான்குட்டி ஒன்று மரத்தின் வேரில் காலை விட்டு எடுக்க முடியாமல் போராடி கொண்டிருந்தது. அதை கண்டவள் அதன் அருகே செல்ல முயல சாம்ராட் அவளுக்கு முன்னால் அங்கே நின்றிருந்தான். சாம்ராட்டால் தூக்கி அடிக்கப்பட்ட சாத்விக் ஒரு வழியாக மயக்கம் தெளிந்திருந்தான். தலை வின் வின் என்று வலித்தது. தனது கைபேசியை எடுத்தவன் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்ல அவர்கள் விரைந்து வந்து கொண்டிருந்தனர். அதே சமயம் சலோனியை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்க அவளும் கண் விழித்து இருந்தாள். ஆனால் நடந்த எதுவும் அவளது நினைவடுக்கில் இல்லை. எல்லோரையும் கண்டு மிரண்டு மிரண்டு விழித்தாள். வயிற்றில் சுரீரென வலி ஏற்பட்டு முள் போல குத்தி கொண்டிருந்தது. அம்மா என்று அலறியவள் அப்படியே மயக்கமடைய செவிலியரும் மருத்துவரும் அவசரமாக உள்ளே நுழைந்தனர். சாத்விக் ஏற்கனவே வித்யுவிடம் கூறி அவளை சலோனியை பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டுதான் இவாவை தேடி காட்டிற்குள் சென்றிருந்தான். வித்யு ஸ்டெஃபியிடம் விஷயத்தை மேம்பாக்காக கூறி வரவழைத்திருந்தாள். வித்யு, எதுக்குமா அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்ன? நீ இவா கூட போகல என்று பதற்றமாக வினவினார். ஆன்டி, நான் சொல்றத மட்டும் கவனமா கேளுங்க என்று தனக்கு தெரிந்த உண்மைகளை கூற ஸ்டெஃபி தளர்ந்து போய் அமர்ந்தார். இப்போ இவா எங்கம்மா? என்கிட்ட சலோனிக்கு நடந்த எதையுமே சொல்லாம மறைச்சிட்டாளே என்று ஆதங்கப்பட்டவர் தன் மகளுக்கு என்னவாயிற்றோ என்று கலங்கியும் போனார். இங்கே பிரேம் விஸ்வநாத் இமயனை சாம்ராட்டிடம் ஒப்படைக்காமல் மகளை மீட்பது எப்படி என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அத்தியாயம் 9. இமயனை விடாமல் தனது மகள்களை எவ்வாறு காப்பாற்றுவது என பிரேம் விஸ்வநாத் சிந்தித்து கொண்டிருந்தார். அதே சமயத்தில் இவா மரத்து வேரில் சிக்கி இருந்த மான்குட்டியை காப்பாற்ற ஓடினாள். அவளுக்கு முன்னால் சென்று நின்றான் சாம்ராட். எங்க தப்பி ஓட பாக்குற என்று இறுக்கமாக அவளது கையை பிடித்து கொண்டான். இல்லைங்க, தப்பி போகல, அந்த மான்குட்டி பாவம், வேற எடுத்து விட்டா அது ஓடிடும், பிளீஸ் விடுங்கள என்று கெஞ்சினாள். சாம்ராட் புன்னகையுடன், ஓ, அதை தப்பிக்க விட்டா எனக்கு என்ன கிடைக்கும் என்று மெத்தனமாக கேட்க, நீங்க எது கேட்டாலும் தரேன், பிளீஸ் விடுங்கள, இப்ப உடனே வந்துடுறேன் என்றாள் கெஞ்சுதலாக. சரி போ என்றவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மான்குட்டியை காப்பாற்றியவள் அதன் காலில் அடிபட்டு இருப்பதைக் கண்டு அதனை தூக்கி கொண்டு வந்தாள். அதை எதுக்கு பிடிச்சிட்டு வர? எனக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கா என்றவனை முறைத்துவிட்டு, அதுவே பாவம், அடிபட்டு இருக்கு, என் பேக் வேற காணும் என்று விழிகளால் துழாவி அவளை பார்த்தபடி, இதுவா என்று தூக்கி காட்ட அதனை பிடுங்க முயன்றாள். ஆ,
இது வேணும்னா நான் கேட்டது என்று கேட்க, என்ன வேண்டும் என்றவளிடம் சுட்டிக்காட்டிய இடம் அவளது அதரங்கள். திடுக்கிட்டவள், மாட்டேன் என்று இடவளமாக தலையசைக்க, அவனோ, அத தந்தா இத தருவேன் என்றான் பிடிவாதமாக. நீங்க தரவே வேணாம், நான் மூலிகை எதுவும் கசக்கி விட்டு சரி பண்ணிக்கிறேன் என்று சொல்லவும், ஏனோ அவளை கட்டாயப்படுத்த தோன்றவில்லை அவனுக்கு. அந்த காட்டேரிக்குள்ளும் ஓர் கருணை பிறந்ததோ என எண்ண வைத்து விட்டான். ஏஞ்சல், இத வாங்கிக்க என்று சொல்லவும் புன்முறுவல் பூத்தவள் அதனை வாங்கிக் கொண்டாள். ரத்தத்தை சீக்கிரம் தொடச்சிடு, எனக்கு எப்போ மனசு மாறும்னு தெரியாது என்றவனை திகிலாக பார்த்தவள் மான்குட்டியை மறைத்து கொண்டு காயத்திற்கு மருந்திட்டாள். இரத்தத்தின் வாசனை அவனது நாசியை எட்ட தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாது இவாவை நோக்கி சென்றான். நோ நோ, போகாதே போகாதே சம்ராட், கண்ட்ரோல் என்று தன்னைத்தானே கட்டுப்படுத்தி நிமிர, அங்கே ஒரு நரி நாவை சுழற்றியபடி இவாவை பார்த்து நின்றது. அவனது முகத்தில் மலர்ச்சி தோன்றவே தனது சிவப்பு நிற கண்களை காட்டி பற்களை வெளியே நீட்ட, நரி அவ்விடத்தில் இருந்து அகல முயல அதற்குள் தாவி அதனை பிடித்து வேறிடம் சென்று அதன் குருதியை குடித்திருந்தான். தலையை கோதிக்கொண்டு ஆசுவாசமடைந்தான். சருகுகளின் சத்தம் அவன் செவிகளில் எட்டவே அங்கே காவல்துறை அதிகாரிகள் வருவதை உணர்ந்து கொண்டவன் வன்ம புன்னகை சிந்தினான். மருத்துவமனையில் ஸ்டெஃபி மகள்களை நினைத்து அழுது கொண்டிருக்க, சலோனி வலியில் துடித்து கொண்டிருந்தாள். ஓ மை காட், சீக்கிரம் ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க, அவங்க வயிற்றில் ஏதோ புழு போல உருளுது என ஸ்கேனை பார்த்தபடி கூறினார் மருத்துவர். சடுதியில் அனைத்து வேலைகளும் நடந்தேற அறுவை சிகிச்சை செய்ய சென்றார் மருத்துவர். ஹாய் டாக்டர், இந்த ஆபரேஷன் பண்ணாதீங்க என்று குரல் கேட்க அவசரமாக திரும்பி பார்க்க 2 பீஸ் உடையில் நின்று கொண்டிருந்தாள் நரணிதா. ஹூ ஆர் யூ என்றவரிடம் தனது உண்மையான தோற்றத்தை காட்டவே அரண்டு போன மருத்துவர் பயத்தில் நகர்ந்து செல்ல, நரணிதா தன் முடியை கோதியபடி, ஆபரேஷன் பண்ண கூடாது, இன்னும் 2 மாதத்தில் அந்த குழந்தை தானாகவே பிறந்திடும், அதுவரை அவளை தொட்டா என்று நிறுத்தியவள் மருத்துவரை மயக்கி தன்னோடு இழுத்தணைத்திருந்தாள். யூ லுக் கார்ஜியஸ் என்றவளின் குரலில் மயங்கிய மருத்துவர் ஒரு நிமிடம் தடுமாற அதனை சரியாக பயன்படுத்தி கழுத்தில் கடிக்கச் செல்ல, வித்யோவின் குரல் அவரை நிதானத்திற்கு வரவழைத்தது. டாக்டர், சீக்கிரம் வாங்க என்ற வித்யோ நரணிதாவை கண்டு முகம் சுளிக்க, மருத்துவரை கொல்லும் கோபம் அவளிடத்தில். வித்யோ மருத்துவர் கடமையை விட்டுவிட்டு சல்லாபத்தில் ஈடுபடுவதாக எண்ணி இருந்தாள். சட்டென சுதாரித்த மருத்துவர் வேகமாக நரணிதாவை தள்ளிவிட்டு வேகமாக கதவை அடைத்தார். மா, இந்த ரொம்ப திறக்காத, யார் வந்தாலும் திறக்க விடாத, அவ மோகினி போல நடந்து கொள்கிறாள் என்று அறக்க பறக்க அறுவை சிகிச்சை செய்யும் இடத்திற்கு ஓடினார். சலோனி வலியால் துடித்து துள்ளி கொண்டிருக்க, உள்ளிருந்த கருவோ வேகமாக வளர ஆரம்பித்தது. நர்ஸ், பி ரெடி, கேர்ஃபுல், இது ஏதோ சாதாரண புழுவை போல தோன்றவில்லை எனக்கு, பி அலர்ட் என்றபடி பச்சை நிற கவுனை மாட்டி முகக்கவசம் கையுறை அணிந்து தயாராகினார் மருத்துவர். அனஸ்தீசியா டாக்டர் கமலேஷ் வந்தாச்சா? சீக்கிரம் என்றதும், சார், இது சிசேரியன் இல்ல என்றாள் செவிலி. ஓ மை காட் சிஸ்டர், நாம சிசேரியன் தான் செய்ய போறோம், இந்த பெண்ணோட கர்ப்பப்பையில தான் அந்த புழு இருக்கு என்றவர் மற்றவர்களையும் துரிதப்படுத்தினார். கடவுளை தொழுதபடி அறுவை சிகிச்சை துவங்கியது. மயக்க மருந்து கொடுத்திருந்தாலும் சலோனியால் வலியை உணர முடிந்தது. அந்த நேரத்திலும் நிதானத்தை கடைபிடித்து மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்ய அறையில் இருந்து வெளியே வர முயன்றாள் நரணிதா. வில் கில் யூ, லீவ் மீ இடியட் என்று நரணிதா கத்துவதை பொருட்படுத்தாமல் வித்யோ கதவை நன்றாக அடைத்து வைத்திருந்தாள். சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து இந்தியா வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் பிரேம். இமயனை கொண்டு செல்ல வேண்டும், அதுவும் அவனை நிதானத்தை இழக்க வைத்து. எப்படி செல்வது என்று யோசித்தவர் தான் கண்டறிந்த மருந்தை அவனிடம் பயன்படுத்தினார். தண்டுவடத்தில் உள்ள டிஸ்குகளுக்கு இடையில் மருந்து செலுத்தப்பட்டது. இமயன் ஒரு சில நிமிடங்களில் துவண்டு விழுந்தான். வெற்றி புன்னகை சிந்திய பிரேம் இந்தியாவிற்கு செல்லும் தனது பயணத்தை துவங்க சாத்விக்கோ இவா சாம்ராட் இருவரின் இருப்பிடத்தை நெருங்கியிருந்தான். சாம்ராட்டின் மனதில் தனது செய்கையாலும் குணத்தாலும் இவாஞ்சலின் தன் கால் பதித்து இருந்தாள். அவள் மீது ஏதோ ஒரு இனம் புரியாத அன்பு துளிர்த்து அது அடுத்த நிலையை எட்டி இருந்தது. அத்தியாயம் 10. பிரேம் விஸ்வநாத் இமயனை சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து இந்தியா அழைத்து வந்து கொண்டிருந்தார். இங்கே சலோனியின் வயிற்றில் இருந்த புழு போன்ற அந்த ஜந்துவை வெளியே எடுத்தார் மருத்துவர். மனித முகத்தோடும் வால் போன்ற அமைப்போடும் பிறந்த அந்த ஜந்து பிறக்கும் போதே கூரிய பற்களை கொண்டிருந்தது. வெளியே எடுத்த நொடியே மருத்துவரை கடித்து வைக்க கையை உதறிய மருத்துவர் தன்னிடம் இருந்த விஷ ஊசியை போட்டு அந்த ஜந்துவை கொன்றிருந்தார். சலோனி மயக்கம் அடைந்திருந்த வேளையில் அறையில் இருந்து தப்பித்த நரணிதா அறுவை சிகிச்சை அறையில் உள்ள ஜன்னல் கண்ணாடியை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்திருந்தாள். அந்த ஜந்து அதற்குள் உயிரை விட்டு இருந்தது.
நரணிதா அளவு கடந்த ஆத்திரத்துடன் மருத்துவரை நெருங்கியவள் கழுத்தை திருப்பி ஒரே அடியில் சாய்த்தாள். கோபம் கொண்ட விழிகளோடு மற்றவர்களை நோக்கிச் செல்ல செவிலியர் அனைவரும் தலை தெறிக்க வெளியில் ஓடினர். ஸ்டெஃபி பயத்தில் வேகமாக அறுவை சிகிச்சை அறை நோக்கி செல்ல கதவை படார் என்று அடைத்து சாத்தினாள் நரணிதா. ஸ்டெஃபி கதற கதற படுக்கையில் மயக்கமுற்று கிடந்த சரோனியை வஞ்சத்துடன் நெருங்கி, இனி இந்த உயிர் உனக்கு தேவையில்லை, என் இனத்தின் வாரிசை கொன்ற நீ வாழ தேவையில்லை என்று கர்ஜித்தபடி அவளின் கழுத்தை நெரிக்க ஸ்டெஃபி உள்ளே நுழைந்து நரணிதாவை குளுக்கோஸ் ஏற்றப்படும் ஸ்டாண்டால் அடித்தாள். அவள் சுதாரிக்கும் முன்பே மீண்டும் மீண்டும் அடித்த ஸ்டெஃபி தனது மகளை கட்டிலோடு ஒரு ஓரம் தள்ளிவிட்டு நரணிதாவை இழுத்து வெளியே தள்ளி கதவை சாத்தினார். மருத்துவமனையில் மீடியாக்கள் சூழ இரத்தக்காட்டேரி பற்றிய செய்திகள் நாடெங்கிலும் பரவியது. ஆங்காங்கே இரத்தக்காட்டேரிகள் ஊடுருவதாக தகவல் பரவவே மக்கள் பீதியில் வீட்டை விட்டு வெளியே வர மறுத்தனர். நரணிதா ஆவேசமாக அறுவை சிகிச்சை அறையை உடைக்க முயன்றாள். வித்யு மருத்துவர் அறையில் மயங்கி கிடந்தவள் ஆபரேஷன் தியேட்டரை நெருங்கி கதவை உடைத்து கொண்டிருக்கும் நரணிதாவை அங்கிருந்த தீயணைப்பு சாதனத்தை எடுத்து அடிக்க ஆத்திரத்துடன் வித்யுவிடம் திரும்பி அவளை தூக்கி சுவற்றில் அடித்து இருந்தாள். தனது இனம் அழிந்த கோபத்தில் கண்ணில் கண்டோரையெல்லாம் கடித்து குதறினாள் நரணிதா. அலறி அடித்து கொண்டு ஓடியது மக்கள் கூட்டம். மறுபக்கம் பிரேம் இமயனோடு வர காவல்துறையும் சக விஞ்ஞானிகளில் இருவரும் அவரை வரவேற்றனர். நான் சொன்னது எல்லாம் தயார்தானே, நமக்கு நேரமில்ல. இவனை எவ்வளவு நேரம் இப்படியே வைத்திருக்க முடியும்னு தெரியாது. இவனை வச்சுதான் மத்த வேம்பயர்களை பிடிக்கணும். கமான் குவிக், அவசரப்படுத்தினார் பிரேம். அவசர ஊர்தி ஒன்று வந்து நின்றது. இமயனை அந்த வண்டிக்குள் வைக்கப்பட்டு இருந்த குடுவைக்குள் அடைத்தனர். அந்த வண்டி காட்டை நோக்கி சென்றது. அதே சமயத்தில் சாம்ராட் இவாவின் அழகிலும் அவளது அப்பழக்கற்ற அன்பிலும் மதி மயங்கி இருந்தான். இவாஞ்சலின் மான்குட்டியோடு விளையாடி கொண்டிருந்தாள். மான் போல துள்ளினாள். அதோடு ஓடி விளையாடினாள். தடுமாறி விழப்போனவளை தாங்கிக் கொண்டான் அந்த அசுரன். பாத்து ஏஞ்சல் என்றபடி அவளது முடியை கோதிவிட்டு காதோரம் ஒதுக்கினான். நெற்றியில் முத்தமிட சென்றவனை தடுத்துவிட்டு மானை தேடி ஓடினாள் அந்த புள்ளிமான். சிறிது நேரம் வரை அந்த மானிலேயே கவனம் கொண்டது போல நடித்தவள் மானோடு ஓடியபடி அங்கிருந்து தப்பிக்க முயன்றாள். தங்கையை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று அவன் முன்பு நடித்து கொண்டிருந்தாள். அவன் அசந்த நேரம் பார்த்து தப்பித்தவளை நினைத்து கலகலவென சிரித்தான் சாம்ராட். ஏஞ்சல், அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுடுவேனா என்று கூறியவன் அவளுக்கு முன்பாக அவள் போகின்ற பாதையில் இருந்த மரத்தின் மீது அமர்ந்திருந்தான். அவள் அவசரமாக ஓடி வர அவளின் முன்பு குதித்தவன், என்ன ஏஞ்சல், மான தேடி ஓடுறியா இல்ல இந்த சிங்கத்திடமிருந்து தப்பிக்க ஓடுறியா? ரெண்டுமே தப்பாச்சு என்று அவளை இழுத்து பிடித்தான். பிளீஸ், என் தங்கச்சிய பார்க்கணும், அவகிட்ட போகணும், என்னை விட்டுடு என்று கெஞ்சினாள் இவா. போகலாம் பேபி, அதுக்கு முன்னாடி நான் கேட்டதை தந்துவிடு என்றான். நான் தரமாட்டேன் என்று அடம் செய்தால் கைகளை நெஞ்சுக்கு குறுக்காக கட்டியபடி. இதற்கு மேலும் அவனால் பொறுமை காக்க இயலவில்லை. தன் செந்நிற விழியால் அவளை மயக்கும் பார்வை பார்த்தான். மிரண்டு விழுத்த இவாஞ்சலின் ஆதிக் அவள் அருகில் வரவும் மயங்கி விழுந்தாள். ஐ நீட் யூ டெரிபிளி பேபி என்றபடி அவளை தூக்கி கொண்டு பறந்தான் தனது இருப்பிடத்திற்கு. அவனை பித்தம் கொள்ள செய்திருந்த அந்த அதரங்களை சுவைத்தான். குருதியை விட அதிகமான மயக்கத்தை அவளின் அதரச் சுவை தந்திருந்தது. இதழ்த்தேன் பருக பருக இன்னும் வேண்டும் என்று முறுக்கேறியது அவனது உடல். கண் விழித்து விட்டாள் இவாஞ்சலின். பதற்றத்துடன் அவனை விட்டு விலகி தனியே அமர்ந்தாள். ஏன் இப்படி பண்றீங்க? இதுக்கு நீங்க என்ன கொன்னுருங்க என்று கதறினாள். நோ 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 ஏஞ்சல், அப்படி சொல்லாத. ஓ மேல் ஏதோ ஒரு மயக்கம். உன்னை கொன்று ரத்தம் ஊரிய தோன்றவில்லை எனக்கு. உன்னை உணரத் தோணுது. ஐ வாண்ட் டு ஃபீல் யுவர் பிரசன்ஸ். யூ ஆர் கில்லிங் மீ வித் யுவர் ஐஸ். அப்புறம் இந்த உதடு. நான் ஊருகி போறேன் இந்த லிப்ஸோட டேஸ்டில். ஐ எம் இன் லவ் வித் யூ ஏஞ்சல். நீ வேண்டும் எனக்கு. மயக்கமாக உளறினான் அந்த ராட்சதன். இவாஞ்சலின் எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று சுற்றி முற்றி பார்வையை செலுத்தினாள். மெழுகுவர்த்தியின் உபயத்தில் அந்த இடமே ஒளிர்ந்தது. அங்கே வேறு யாரும் இருப்பதாக தெரியவில்லை அவளுக்கு. இது எந்த இடம்? தயங்கி கேட்க, ஏன் இருப்பிடம். நான், அம்மா, இமயன் 3 பேரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான் அவளை நெருங்கி வந்தபடி. நீங்க 3 பேரும் வேம்பயரா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? நீங்க பிறக்கும்போதே வேம்பயரா என கேள்வி மேல் கேள்வி கேட்டாள். இல்ல, நாங்களும் மனிதராக பிறந்தவர்கள்தான். எங்களுடைய வயது 150க்கு மேல. அப்போதிருந்த உணவு பஞ்சத்தில் மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு இறந்து போனாங்க.
நாங்க பசி தாங்காம எங்களுடைய ரத்தத்தையே குடிக்க ஆரம்பிச்சோம். மக்கள் எல்லாரும் பசியால இறந்து போக அவங்க உடலில் உள்ள ரத்தம் குடிச்சு நாங்க உயிர் வாழ்ந்தோம். மனித ரத்தத்தை குடிக்க குடிக்க எங்களுக்குள் ஒரு வெறி. உயிரோடு இருக்கிறவங்களையும் கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சியதால எங்களை கிராமத்தை விட்டு அடிச்சு துரத்துனாங்க. நெருப்புனா எங்களுக்கு பயம். அத வச்சு எங்களையும் விரட்டியும் எங்கள மாதிரி சிலரையும் கொன்றாங்க. நாங்க திரும்பி வரக்கூடாதுன்னு மாயமந்திரம் எல்லாம் பண்ணாங்க. காட்டிற்குள் மனித ரத்தம் கிடைக்காத நிலையில் விலங்குகளின் ரத்தத்தை குடிச்சோம். எங்க குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாரும் மறுபடியும் பசியால் சூரிய ஒளி பட்டும் இறந்து போக ஆரம்பிச்சதும் நாங்க எங்களை கொஞ்சம் கொஞ்சமா சூரிய ஒளியை ஏத்துக்கிற அளவுக்கு பழக்கப்படுத்தி வெளியே வர ஆரம்பித்தோம். எங்கள் பசிக்கு ரத்தம் தவிர வேறொரு உணவு ஏற்றுக்கொள்ள முடியாமல் எங்க சரீரம் தவித்தது. அதுதான் நகரத்துக்குள் மீண்டும் வந்து மனிதர்களின் ரத்தத்தை உறிஞ்சினோம் என்றான். ஒரு உயிரை கொள்ளுறது பாவம். அது மட்டும் இல்லாம இயற்கைக்கு மாறாக மனிதனோட ஆயுள் இவ்வளவுதான்னு தீர்மானித்த இடத்தில் நீங்க அதிகமா வாழ்நாள் கொண்டு வாழ்றீங்க. இது தப்பு. உங்களால மனித இனம் அழிஞ்சா பரவாயில்லையா என்று கத்தினாள். பொல்லாத மனித இனம். ஒருத்தன் சொகுசா வாழ 1000 பேர் கஷ்டப்படுறான். பாகுபாடு பார்க்கிற மனுஷ இனம். பெற்ற மகள் தங்கைன்னு பார்க்காம அவளது உடம்ப சுகிக்கிற கேவலமான மனித இனம் அழிஞ்சா தவறில்லை. எங்களுக்கு நீதியும் கிடையாது, நியாயமும் கிடையாது. உயிர் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் கடைசி வரை, இந்த உலகம் அழியும் வரை வாழும் ஒரு இனமா நாங்க இருக்கணும். அதுக்கு எத்தனை மனிதனை வேண்டுமானாலும் கொள்ளுவோம் என்றான் கர்ஜனையாக. அதுக்கு நாங்க விடணும் ஆதிக் சாம்ராட் என்றபடி வந்தான் சாத்விக். ஆதிக் அவனை நோக்கி வருவதற்குள் சுட்டு வீழ்த்தியிருந்தான் சாத்விக். சாத்விக், இவா இந்த பக்கம் வந்துவிடு என்றவன் படபடவென்று சுட ஆதிக் அங்குமிங்கும் தாவி வேகமாக இவாவை தூக்கி கொண்டு பறந்தான். அத்தியாயம் 11. இவாஞ்சலினை தன்னோடு தூக்கி கொண்டு பறந்த சாம்ராஜ் மீண்டும் அந்த அருவி உள்ள இடத்திற்கே சென்றிருந்தான். இவா கண்களை இறுகி மூடி இருந்தவள் அவன் இறக்கி விட்டதும் கண் திறந்தாள். அவனுக்கு குண்டு பட்டதில் கருமையான சிவப்பு நிறத்தில் ரத்தம் வடிந்தது. உங்களுக்கு அடிபட்டிருக்கு என்று பதறியவள் அவனது கையை பிடிக்க சாம்ராட் உதறி தள்ளினான். அவளின் இரக்க குணம் அவளை பதற செய்தது. ரத்தம் உறிஞ்சும் ராட்சதனின் வலியை கண்டு மனம் இறங்கினாள். பிளீஸ், ஒரு நிமிஷம் இருங்க என்றபடி துருத்தி கொண்டிருந்த குண்டை எப்படி வெளியே எடுப்பது என்று யோசனை செய்தாள். சாம்ராட் குண்டை பிதுக்கி வெளியே எடுத்தான். இந்த குண்டு என் உயிரை எடுக்காது ஏஞ்சல். நீ இவ்வளவு அன்பானவளா? எனக்காக இறக்கப்பட்டியா? வா, ரொம்ப நல்லா இருக்கே இந்த உணர்வு என்றவன் அவளை பிடித்து முத்தமிட்டான். ச்சே என்று விலகி போய் அமர்ந்தாள். நோ ஏஞ்சல், என்னை விட்டு போகாத என்று தன்னோடு இறுக்கிக் கொண்டான். நினைத்த நேரமெல்லாம் அவளை முத்தமிட்டான். இவாஞ்சலினால் ஏற்றுக்கொள்ளவே இயலவில்லை தன்னிலையை. அவன் தொட்டால் இலகும் மனதை அறவே வெறுத்தாள். தங்கையை தேடி வந்தவளை இப்படி அவனை மட்டும் நினைக்க வைக்கிறானே என்ற கோபம் கனஞ்சது அவளுள். இப்படி பைத்தியம் போல செய்யாதீங்க, என் தங்கச்சி என்ன ஆனாலோ என்று கவலை கொண்டாள். என்னோடு இருந்துவிடு, உனக்கு அவளை காட்டுகிறேன் என்றான். நீ இனிமேல் மனுஷங்களை எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லு, நானும் இருக்கிறேன் என்றாள் வேகமாக. நான் ரத்தம் இல்லாம இறந்து போவேன் ஏஞ்சல் என்று அதிர்ந்தான். ஏதாவது விலங்கு பிடிச்சு எனும்போதே சிரித்து ஏளனம் செய்தவன், அப்போ அது மட்டும் உயிர் இல்லையா? உங்க மனிதர்கள் தான் உயிரா என்ன என்றான். அப்படி இல்ல என்று தயங்கியவளிடம், நீ என்னோடு இரு, ஒரு நாள் வாழ்ந்து விடு, உயிரையும் விட்டு விடுகிறேன் என்றான். கண்ணில் அவள் மயக்கம் நிறைய முகத்தை திருப்பிக் கொண்டாள். ரத்தம் வருது என்றான் அவளை பாராமல். திடுக்கிட்டவள் அவனது காயத்திற்கு மருந்திட ஏதேனும் கிடைக்கிறதா என தேட முன்பு விழுந்த போது அங்கேயே விட்டு சென்ற அவளின் துப்பட்டா காற்றில் பறந்தது. அவனது காயத்தில் துப்பட்டாவை கிழித்து இறுக கட்டினால் ரத்தம் வராதபடி. இவர்கள் இருவரையும் தேடிக்கொண்டு மீண்டும் சாத்விக் வர பிரேம் இப்போது அவர்களோடு இணைந்து கொண்டார். வெல்டன் சாத்விக், நீங்க தைரியமா இங்கே வரலன்னா சலோனிய காப்பாத்தி இருக்க முடியாது. இரண்டாவது, ரத்த காட்டேரி இனத்தோட வாரிசு இந்த பூமிக்கு வந்திருக்கும். நரணிதாவும் பிடிபட்டு இருக்க மாட்டாள் என்றார். சார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சந்தேகமாக வினவினான். இந்த கேஸ உங்ககிட்ட கொடுக்க சொன்னதே நான் தான் சாத்விக். உங்களுடைய முந்தைய ரெக்கார்ட் பார்த்துட்டு இந்த முடிவிற்கு வந்தேன். எல்லாம் தெளிவா பேசுவோம். இப்போ இவாவை காப்பாற்றி அந்த சாம்ராட்டை அழிக்கணும் என்றபடி நடந்தார். சார், உங்களுக்கு முன்னாடியே இத பற்றி தெரிந்து இருக்கும்போது உங்க பொண்ணுகிட்ட ஏதாவது அவங்கள பாதுகாக்க தந்திருக்கலாமே. இல்ல அந்த சாம்ராட்டோட அடுத்த மூவ் என்னன்னு தெரிஞ்சுக்க
ஏதாவது மைக்ரோஃபோன் சிப் கொடுத்திருக்கலாமே என்றான் ஆதங்கமாக. இந்த ஊர், என் ஃபேமிலி பொறுத்தவரை நான் ஏற்கனவே இறந்து போனவன் சாத்விக். என் ஒய்ஃப் ஸ்டெஃபிய தவிர என் மகள்களுக்கு நான் இருக்கிறது தெரியாது. அரசாங்கம் சம்பந்தமா ஏதோ ரிசர்ச்சில் இருக்கேன்னு மட்டும்தான் அவளுக்கு தெரியும். வேம்பயர் பத்தின ஆராய்ச்சி பண்றேன்னு குறிப்பிட்ட சிலரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பட் சாம்ராட் ஸ்மார்ட்டா வேலை பார்த்து என்னையும் என் ஃபேமிலியையும் கண்டுபிடிச்சு இப்போ பணைய கைதியா வச்சிருக்கான். சலோனிய கடத்தும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும். என் ரிசர்ச் என்ன எதையும் யோசிக்க விடவில்லை என்றவர் வேக எட்டில் நடந்தார். இங்கே சலோனி மீண்டும் மருத்துவ கண்காணிப்பில் விடப்பட்டாள். அவளின் கருப்பையை மீண்டும் சுத்தம் செய்தனர். வித்யோவிற்கும் மருத்துவ சிகிச்சை அளித்தனர். அவளது குறுக்கெலும்பு விரிசல் விட்டு இருந்தது. நரணிதா சுவற்றில் அடித்ததில் நரணிதாவை போலீசார் ஏற்கனவே சுற்றி வளைத்திருந்தனர். பிரபலமான ரைபிள் ஷூட்டர் வரவழைக்கப்பட்டு ஊசியை மிகச் சரியாக குறிவைத்து நரணிதாவின் தண்டுவடத்தில் சொருகியிருந்தனர். நரணிதா மயங்கிய நிமிடமே இமயன் இருந்த கண்ணாடி குடுவையை போன்ற அடைப்பில் அடைத்தனர். 1 வாரம் கடந்திருந்தது. சாம்ராட் இருக்கும் இடத்தை சாத்விக்கால் கண்டுபிடிக்கவே இயலவில்லை. அவன் மனிதர்களின் வாசனை வந்தவுடன் இடத்தை மாற்றிக்கொண்டே இருந்தான். இவாஞ்சலினை நொடி கூட விலகாமல் பார்த்து கொண்டான். அவ்வப்போது அவ்வளவு இக்கட்டான சூழலிலும் அவளுக்கு தேவையான உணவு, உடை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருந்தான். தன் பசியை அவ்வப்போது மனிதர்களை வேட்டையாடி தீர்த்து கொண்டான். இமயன் நரணிதா பிடிப்பட்ட செய்தியையும் அறிந்து கொண்டவன் அவர்களை மீட்கும் முயற்சியிலும் ஈடுபட்டான். இவாஞ்சலின் தப்பிக்க முயன்றால் தங்கையையும் அன்னையையும் கொன்று விடுவதாக மிரட்டி அவளை நகர விடாமல் பார்த்து கொண்டான். இவாஞ்சலினை நிஜமாகவே ஒரு தேவதையை போல ஆராதித்தவன் அவளிடம் அவ்வப்போது அவள் அனுமதியின்றி இதழ் முத்தம் கொடுத்து அடியும் வாங்கி கொண்டான். காட்டு வாழ்க்கை பழகி இருந்தது அந்த தேவதைக்கு. வேறு வழி இல்லாவிட்டால் தந்தையும் தாயும் இவனால் கொல்லப்படுவார்களே என்றெண்ணி ஆரம்பத்தில் இருந்தாள். ஆனால் அவளை சாம்ராட் கவனித்துக் கொண்ட விதம் அவளிடம் மனமாற்றத்தை உருவாக்கி இருந்தது. ராட்சதன் மேல் காதல் கொண்டாள் பெண்ணவள். இவளின் காதல் என்ன செய்ய போகிறது? பொறுத்திருந்து பார்ப்போம். ரத்தம் உறிஞ்சும் அரக்கனின் அளவில்லா காதல் அவனை அழிவு பாதைக்கு எடுத்துச் செல்லுமா, இல்லை அவனை மனிதனாக மாற்றுமா? ரத்தம் உறிஞ்சுபவன் அவனின் ரதியின்றி வாழ்வானா, இல்லை ரதியால் மடிவானா? இங்கே மக்களிடையே வேம்பயர் எல்லாம் வதந்தி என்ற விழிப்புணர்வு பரப்பப்பட்டது. சைக்கோ கொலைக்காரர்கள் ஊடுருவியதால் வந்த குழப்பம் என்றும் அவர்களை கைது செய்து விட்டதாகவும் செய்தி கொடுத்தனர். அத்தியாயம் 12. மக்களிடையே வேம்பயர் ஒரு சைக்கோ சீரியல் கில்லராக செய்தி பரப்பப்பட்டது. அவர்களின் பயத்தை தெளிவித்து இயல்பாக நடமாட விடவே இப்படி ஒரு செய்தி பகிரப்பட்டது. இவாஞ்சலின் 1 வாரத்திற்கு பிறகு வெளி உலகை காண வந்தாள். சாம்ராட் தான் அழைத்து வந்திருந்தான். ஏஞ்சல், உன் ஆசை என்ன? அம்மாவை பார்க்கணும், தங்கைய பார்க்கணும்னு சொல்லாத, வேற ஏதாவது சொல்லு. ஏற்கனவே அவங்கள பார்க்க வச்சுட்டேன், அவங்க நல்லா இருக்காங்க என்றான் எச்சரிக்கையாக. சிரித்தாள் ஏஞ்சல். ஒரு பறவையா மாறி பறந்து பறந்து இந்த இயற்கை காற்று சுவாசிக்கணும் என்றால் இதமான தென்றலை ரசித்து உணர்ந்தபடி. உன்னை பறவையா மாத்திட்டா நான் கேட்கறத தருவியா என்று சூசகமாக கேட்க, நடந்தா பார்க்கலாம் என நழுவினாள். நடந்துட்டா உன் அனுமதி இல்லாம நானே எடுத்துப்பேன் என உச்சியில் முத்தமிட்டான். சரி என்று சம்மதித்தாள். அவனால் முடியாது என்ற எண்ணத்தில் அடுத்த நிமிடமே அவளை தூக்கியபடி அங்குமிங்கும் பறந்தான். கைய விரிச்சுக்கோ ஏஞ்சல் என சத்தமிட்டபடி பறந்தான். அவளை விடாமல் பிடித்தவன் தென்றல் காற்றை சுவாசிக்க வைத்தான். அருவியின் சாரலில் பட்டும் படாமல் நனைய வைத்தான். சிலிர்க்க வைத்து ரசிக்க வைத்து தன்னகத்துக்குள் அடக்கி கொண்டான். வா ஆதி, சூப்பர், ரொம்ப நல்லா இருக்காதி. ஐ லவ் யூ ஆதி, தேங்க்யூ என்று கத்தினாள். லவ் யூ டு ஏஞ்சல், என்னை மீண்டும் மனிதனாக உணர வைத்த என் தேவதையே என்றான் சத்தமாக. அவர்களின் ஆனந்த கூச்சலே அவனின் யமனாக போவது அறியாமல் ஹெலிகாப்டரில் பறந்து வந்தபடி அவர்களை நோக்கி சுட்டனர் இராணுவத்தினர். சாம்ராட்டின் முதுகில் துளைத்தது துப்பாக்கி குண்டு. உணர்ந்து கொண்டான் தன்னை சுற்று போட்டு விட்டார்கள் என்று. இவா அறியாமல் தன் வலியை பொறுத்து கொண்டு மெதுவாக அவளை தரையிறக்கினான். நான் ரொம்ப ஹாப்பி ஆதி என்று மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தவள் இதழோடு இதழ் பதித்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள். அவளை தன்னோடு இறுக்கி அணைக்க அவனது பிடரியை பிடித்தவள் முதுகை வருட கருநிற குருதி அவளின் கையில் பிசுபிசுத்தது. ஆதி, ரத்தம் வருது ஆதி என்று முனகியபடி அவனை விளக்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க ஏஞ்சல் என்றபடி தோளில் சாய்ந்தான். நோ, நாம இங்கிருந்து போயிடலாம் ஆதி, வா என்று அவசரப்படுத்தினாள். அதற்குள் போலீஸ் சுற்றி வளைத்திருந்தனர். பிரேம் முன்னாடி வர
இவா அதிர்வாக அப்பா என்று முனகியபடி ஆதிக்கை பின்னால் மறைத்தாள். பிரேம் மகளை கண்டதும், இவா அவனை விட்டுட்டு வா, அவன் ஆபத்தானவன், சாத்விக் சுடு என்று சொல்ல, நோ டாட், முடியாது. ஆதி மாறிட்டார், அவரால யாருக்கும் ஆபத்து இல்ல, அவரை விட்டுடுங்க என்று கெஞ்சினாள். இவா ஸ்டூபிட் மாதிரி உளராத, அப்பா சொல்றதை கேளு, அவனை விட்டுட்டு வா என்று நெருங்கினார் பிரேம். முடியாது டாட், அவரை விட்டுடுங்க, அவர் யாருக்கும் தொந்தரவு தர மாட்டார், அவருக்கு தேவை நான் மட்டும்தான், அவர் யாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்த மாட்டார், ஆதி நம்ம போயிடலாம் என்று நகர்ந்தவளை சாத்விக் மிரட்டினான். இவா இப்போ நீங்க வரலனா அவனையும் கொன்னுட்டு உங்களையும் சுட வேண்டியிருக்கும் என்று சொல்ல, பரவாயில்ல, இறந்து போகிறேன் என்றாள் இவா. நோ ஏஞ்சல், உன்னை சாக விட மாட்டேன் என்று ஆதிக் அவளின் முன்பு நின்று, என்ன சுடு சாத்விக், அவள் நெஞ்சில் சாய்ந்து என் உயிர் போக வேண்டும் என்றான். பிரேம் பெரிதாக சிரித்தார். என்ன மிரட்டிய வேம்பயரா நீ, ஒரு பெண்ணின் காதலுக்கு அடிமைப்பட்டு விட்டாயே என்றார் ஏளனமாக. ராட்சசன் காதலில் விழுந்தேன், அதனால்தான் உன் உயிர் மிச்சமாயிருக்கிறது பிரேம் விஸ்வநாத், இல்லாட்டி என் தம்பி அம்மாவை கொன்னப்பவே உன் உயிர் போயிருக்கும் என்று பல்லை கடித்தான். முதுகில் இருந்த குண்டை நெட்டி முறித்து வெளியே எடுத்தபடி, சாத்விக், எங்க யார் உயிர் போனாலும் பரவாயில்ல, நீ அவனை கொன்னுடு என்று கட்டளையிட்டார். கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினாள் இவா. வேண்டாம் என்று. சாத்விக் சரமாரியாக சுட்டான். அந்த இடமே புழுதிக்காடாக மாறியது. புழுதி அடங்கவே சில மணித்துளிகளாக புழுதி பறந்ததில் பிரேமிற்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி இருந்தார். புழுதி அடங்கவே ஆதிக் மயங்கி கிடந்தான். அவனின் மேலே கிடந்தாள் இவாஞ்சலின். காட்ஸ், 3 பேரையும் ஆம்புலன்ஸில் ஏத்துங்க என்றான் கட்டளையாக. சலோனியின் கருப்பை நீக்கப்பட்டு இருந்தது. அந்த உயிரினம் அவளது கருப்பையை சிதைத்து சேதமாக்கி இருந்தது. வித்யு நரணிதா தாக்கியதில் படுகாயம் அடைந்து இருந்ததால் உயிரை விட்டு இருந்தாள். ரத்தம் ஒத்து போனதால் அவளின் கருப்பையை சலோனிக்கு வைத்திருந்தனர். வித்யுவின் மற்ற உறுப்புகள் தானம் செய்யப்பட்டு இருந்தன. ஸ்டெஃபி படுக்கையில் கிடந்தார். அவள் எழுந்து நடமாட குறைந்தது 6 மாதம் ஆகும் என்றார்கள் மருத்துவர்கள். சாத்விக் மருத்துவமனைக்கு வந்திருந்தான். சலோனி உறங்கி இருக்க அவளின் கன்னம் வருடினான். அக்கா என்றாள் கரகரப்பான குரலில். நல்லா இருக்காங்க, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், உன் அப்பா உயிரோடு தான் இருக்கிறார் என்றான். என்னால் தான் எல்லாம் ஆரம்பிச்சது. அழத் துவங்கியவளை சமாதானம் செய்தான். உன் அப்பா அவங்கள அழிக்க ரிசர்ச் செய்ததால் ஆரம்பித்ததுமா, இதில் உன் தவறு எதுவுமில்லை என்று சொல்லவும் தன் வயிற்றில் கை வைத்தபடி, நான் அம்மாவா என்று திக்கினால் மறுவார்த்தை பேச இயலாமல். உனக்கு வித்யுவோட கருப்பை வச்சிருக்காங்க, உன்னால குழந்தை பெத்துக்க முடியும் என்றான் மென்மையாக. அப்போ வித்யு அக்கா என தயக்கமாக கேட்க, அவளுடைய தண்டுவடத்தில் அடிபட்டு நடக்க முடியாமல் போயிடுச்சு. பின்தல அடிப்பட்டதில் மூளையும் கொஞ்சம் கொஞ்சமா செயல் இழந்து அவள் நிதானத்தில் இருக்கும்போது உடல் உறுப்புகளை தானம் செய்துட்டா. அதன் மூலம்தான் உனக்கு கருப்பைய மாற்றி வச்சிருக்காங்க. இது அரிதாக நடக்கக்கூடிய விஷயம். உங்க 2 பேருக்கும் ரத்தம் எல்லாம் செட் ஆகிடுச்சு, அதனால இது சாத்தியமானது. எதையும் யோசிக்காம தூங்கு என்றவன் எழுந்தான். கண்களை மூடினாள் சலோனி. சலோ, will you marry me என்றான். திடுக்கிட்டாள் சலோனி. பரிதாபத்தில் கேட்கல, மனசுக்கு தோணுச்சு கேட்டேன். வருங்காலத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் வந்தால் என் மனுவை ஏத்துக்கோ என்று விட்டு வெளியேறினான். வித்யுவின் உடல் பிணக்கிடங்கில் கிடந்தது. விதிமுறைகளை முடித்தவன் வித்யுவின் உடலை பெற்றுக்கொண்டான். தாய் மட்டும்தான் வித்யுவின் சொந்தம். சாத்விக் அவரின் துணையுடன் அடக்கம் செய்தான். நல்ல தோழி அவள். உயிரோடு இருந்திருந்தால் நம் நட்பு நீண்ட காலம் தொடர்ந்திருக்கும் என்று சிந்தித்தபடி இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு வித்யுவின் தாயுடன் கிளம்பிவிட்டான். அதே சமயத்தில் நரணிதா இமயன் உடல் மைதானத்தில் எரிக்கப்பட்டது. பிரேம் ஆதிக் சாம்ராட்டின் உடலை காண பிணக்கிடங்கிற்கு வந்திருந்தார். ஆதிக்கின் உடல் ஒரு கப்போர்டில் இருந்தது. இவன் உடலை எரிப்பதற்கு கொண்டு வாங்க என்று கூறிவிட்டு மின் மயானத்திற்கு சென்றார். அத்தியாயம் 13. பிரேம் காவல் அதிகாரி மற்றும் சில விஞ்ஞானிகளோடு கலந்துரையாடி கொண்டிருந்தார். அவங்க வேம்பயர்னை எப்படி கண்டுபிடிச்சிங்க? முதல் கேள்வியே நேரடியாக விழுந்தது. 4 வருடத்திற்கு முன்பு என் ஆராய்ச்சி முடித்துவிட்டு ஒரு நாள் வீடு திரும்பும்போது இமயன் ஒரு பெண்ணோடு நடு இரவில் பேசிக் கொண்டிருந்தான். ஏதோ காதலர்கள் சல்லாபிப்பதாக நினைத்து அன்று அதை விட்டுவிட்டேன். மறுநாள் அந்த பெண் ஏதோ விலங்கு தாக்கி உயிரிழந்து இருப்பதாக செய்தி வந்திருந்தது. எனக்கு தவறாக தோன்றியதால் அந்த பெண்ணின் பிணக்கூராய்வு அறிக்கையை சோதித்து மீண்டும் ஒரு சோதனை நடத்தினேன். அதில் கிடைத்த இரத்த மாதிரி நகத்தின் சிறு பகுதி.
அவளது கழுத்தில் இருந்த பற்தடம், சீமெண்ட் சாம்பிள் எல்லாம் சேகரித்து சோதித்ததில் மனிதனின் மாதிரிகள் போல தெரியாததில் இமயனை பின்தொடர சிலரை நியமித்தேன். அவனது ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்ததில் அவன் மட்டுமல்லாமல் இன்னும் இருவர் இருப்பதாக தகவல் கிடைத்தது. அதில் ஒரு பெண்ணும் அடக்கம். மருத்துவமனையில் தாக்குதல் நடத்திய அதே பெண்தான், நரணிதா. இவர்கள் மூவரும் மக்களோடு மக்களாக கலந்து தங்கள் பசியை தீர்த்து கொள்ள மனிதர்களை கொன்று வந்தனர். இதை நேரடியாக தடுக்க இயலாது. இதோ இப்போது நடந்த உயிர் பலி போல நிறைய நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மனிதர்களையும் வேம்பயராக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். அவர்கள் தாக்கிய ஒவ்வொரு மனிதரின் உடலையும் எரித்துவிட்டுதான் மறுவேளை. அவர்கள் தாக்கியதில் இறந்து போகாதவர்களை வேறு வழியின்றி நாங்களே கொன்றுவிடுவது வழக்கம் என்றார். நம் இனத்தை பாதுகாக்க வேறு வழி தெரியவில்லை என்று காரணம் கூறினார். ஓ, அப்ப சான் பிரான்சிஸ்கோவில் பிரைவேட் டிடெக்டிவ் கேத்ரின் இறந்தது அதனால்தானா என்று கேட்க, ஆமாம், அவளது கழுத்தில் இமயனின் பற்தடம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவள் நமக்கு மட்டும் வேலை பார்க்காமல் இன்னொரு விஞ்ஞானிக்கும் தகவல் தந்திருந்தாள். அதனால் அவளை கொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்றார். எல்லாம் சரிதான், ஆனா உங்க மகள்களை எப்படி அவர்களிடம் சிக்கினார்கள் என்று கேட்க, சாம்ராட் தன்னை கண்காணித்து செயல்பட்டதை கூறினார். சாம்ராட் இமயனை விட புத்திசாலி. இமயனுக்கு அவனது உணவு மட்டுமே கண்களுக்கு தெரியும். ஆனால் சாம்ராட், நரணிதா இருவரும் தங்கள் இனம் இத்தோடு அழிந்து விடாமல் காப்பதற்காக அவர்களின் வாரிசை சுமக்க பெண் தேடினர். அது மட்டும் இன்றி இமயனை திருமணம் செய்து கொள்ள தூண்டி ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்ய அந்த பெண்ணிடம் பேசி அவளை அனுப்பி வைக்க எனது மகள் சலோனி மாட்டிக்கொண்டாள். இது நானே எதிர்பாராத திருப்பம். அப்போதைக்கு அவர்களை அழிப்பதே என் குறிக்கோளாக இருக்க, சாம்ராட் அந்த நேரத்தை பயன்படுத்தி சலோனி இமயன் திருமணத்தை முடித்து இருந்தான். அது தெரிந்து நான் அவர்களை பேசி சான் பிரான்சிஸ்கோ வரவழைக்க நரணிதா சலோனியை கடத்திவிட்டாள். திருமணத்தன்றே என் மகளை இமயன் முழுவதுமாக அனுபவித்து விட்டான் என்பது யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. அவர்களின் வாரிசு அவர்களைப் போலவே வேகமாக வளரத் துவங்கிவிட்டது. 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும் அளவிற்கு அசுர வேகம் கொண்டது. சலோனியை நரணிதாவிடமிருந்து காப்பாற்றி ஒரு ஆயுர்வேத மருத்துவத்தில் குணமாக்க முயற்சி மேற்கொண்டேன். அதற்குள் நரணிதா அவரையும் கொன்றுவிட சாத்விக்கை வழக்கை மேற்கொள்ள வைத்தேன். ஆனால் சாம்ராட் இவாஞ்சலினை கடத்துவான் என்று நினைக்கவில்லை. அவளை சலோனியை தேட வைத்து தான் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்று விட்டான். எப்படியோ ஒரு வாரம் கழித்து இதோ எல்லா இரத்த காட்டேரிகளையும் அழித்தாயிற்று என்று தனது நீண்ட உரையை முடித்தார் பிரேம் விஸ்வநாத். அனைவரும் பெருமிதமாக கைத்தட்டினர். சாத்விக் நிரஞ்சனை வெகுவாக பாராட்டினர். மனித இனத்திற்கு தீங்கு செய்கிற எந்த விஷயத்தையும் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். அதைத்தான் செய்தேன் என்றார் பெருமிதத்துடன். இருந்தாலும் தன்னையே இறந்து போனதாக காட்டியது ஏன் என்று கேட்க, வேறொரு இராணுவ விஷயத்திற்காக மறைத்ததாக ஒப்புக்கொண்டார். பின்னர் எனது 2வது மகள் சலோனியை திருமணம் செய்து கொள்ளப் போகிற மாப்பிள்ளை என சாத்விக்கை அறிமுகம் செய்தார். இரத்த காட்டேரியின் இறுதியானவனுக்கு இறுதிச் சடங்கு செய்ய போவதாக விடை பெற்று கொண்டார். சாத்விக் அவரை பின்தொடர்ந்தான். நானே எல்லாம் பாத்துக்கிறேன் சார் என்று சாத்விக்கிடம் மறுப்பு தெரிவித்துவிட்டு, என் மகள் இவாவை மயக்கியவனை என் கையால் எரிக்க வேண்டும் சாத்விக். அவள் இப்பொழுது இந்த நிலையில் இருக்க காரணமானவரை எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்று பல்லை கடித்தார். சரி, உங்க இஷ்டம் என்று முன்னே நடந்தான். பிணக்கிடங்கில் மருத்துவர்கள் பதற்றத்தில் இருந்தனர். என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு பதட்டம் என்று கேட்க, சார், சாம்ராட் முகம் கோரமா மாறிடுச்சு. அடையாளம் தெரியாத அளவுக்கு ஊதா நிறத்தில் மாறுது. அதான் என்ன செய்யன்னு தெரியல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணினா ஏதாவது வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிடும் சார் என்றதும் பிரேம் யோசித்தபடி, உடனே உடலை எரித்து விடலாம். அப்படியே அந்த பெட்டியோடு தூக்கி வரும்படி பணித்தார். சாம்ராட் இருந்த அந்த இரும்பு பெட்டி தூக்கி வரப்பட்டது. அப்படியே பெட்ரோலை ஊற்றி கொளுத்தினர். ஐஸ் கட்டி கரைந்து நீராக மாறி பின்னர் அந்த நீர் வற்றிய பிறகே அவ்வுடல் எரிவதற்கு தயாரானது. அந்த பிரேதம் சாம்பல் ஆகும் வரை காத்திருந்து அது முழுவதும் எரிந்த பின்னரே வீடு திரும்பினார் பிரேம். இவாஞ்சலின் எங்கோ வெறித்தபடி அமர்ந்திருந்தாள். சாம்பலை அவள் முன்பாக வைத்த பிரேம், அவன் செத்துட்டான், இனியும் அவனை நினைத்து புலம்புவதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை பாரு என்றார். திருந்தி வாழ நினைக்கிற மனுஷங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு தருவீங்களா? அவனுக்கு இல்லையாப்பா? அவனை கொன்னுட்டீங்கல்ல என்று தேம்பினாள். பைத்தியம் மாதிரி பேசாத இவா. அவன் ஒரு இரத்த காட்டேரி. அவன் வாழ தேவையே மனித ரத்தம். அவன் வாழ மனிதர்கள் அழிவதை நான் விரும்பவில்லை. நீ நாளைக்கே ஸ்டேட்ஸ் கிளம்புற என்றார். அங்கிள், எங்க மேரேஜ் வரைக்கும் இருக்கட்டுமே என்று சாத்விக் சொல்ல, அவரோ
உங்க மேரேஜுக்கு 6 மாதம் இருக்கு, அதுவரை அங்கேயே இருக்கட்டும் என்று சொல்ல வேறு வழியின்றி சம்மதித்தான். மருத்துவரிடம் சலோனியின் உடல்நிலையை பற்றி விசாரித்தார் பிரேம். உங்களுக்கு தெரியாதது இல்ல சார், கருப்பை தானம் நிறைய நாடுகளில் நடந்திருக்கு. நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மீனாட்சி வாலந்த் என்ற பெண்ணிற்கு அவங்க அம்மாவோட கருப்பையை மாற்றி வச்சு அவங்க கர்ப்பமாகி இருக்காங்க, குழந்தையும் பெத்திருக்காங்க. அமெரிக்கா, ஸ்வீடன்னு நிறைய இடங்களில் நடந்திருக்கு. இதுவரைக்கும் 28 இடத்தில் நடந்து அதில் 14 வெற்றி பெற்று இருக்கிறதா ஆய்வு சொல்லுது. உங்க மகளுக்கும் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. 5 மாதம் வரையில் அவங்க எங்க கண்காணிப்பில் இருக்கட்டும். அதன் பிறகு கர்ப்பமாவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அப்புறம் அவங்க மன வாழ்க்கையில் ஈடுபடட்டும். ஆனா குழந்தை பிறந்த பிறகு 5 வருடங்கள் அந்த கருப்பை அவங்க உடம்பில் இருக்கலாம். அதற்கு மேல் செப்டிக்காக வாய்ப்பு இருக்கு. சோ அப்போதைக்கு இங்கேயே அழைச்சிட்டு வந்துடுங்க. நல்லபடியா அவங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு நாங்க கேரண்டி என உத்தரவாதம் அளித்தார் மருத்துவர். ஸ்டெஃபியின் உடல்நிலை பற்றியும் அறிந்து கொண்டார். 6 மாதங்களுக்கு பிறகு சலோனி சாத்விக் நிரஞ்சன் திருமணம் இன்று நடக்கிறது. இவாஞ்சலின் அமைதியாக கலந்து கொண்டாள். திருமணம் முடிந்து வீடு திரும்பினர். பிரேம், ஸ்டெஃபி இருவரும் மணமக்களை ஆசிர்வதித்து தேனிலவிற்கு அனுப்பி வைத்தனர். நானு கிளம்புறேன்பா என்றாள் இவா. நிம்மதியா எதையும் யோசிக்காம போயிட்டு வா, எல்லாம் நல்லதே நடக்கும், கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் என இவாவை அனுப்பி வைத்தனர். என் மகள் உடைந்து விட்டாள் என்று விம்மினார் ஸ்டெஃபி. பொருந்தா காதல் ஸ்டெஃபி, அது நிறைவேறக்கூடாது என்று பிரேம் சொல்ல அவரும் ஆமோதித்தார். மனதிலோ ஆதிக் மனிதனாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று எண்ணினார். இவாஞ்சலின் போர்டிங் முடித்துவிட்டு ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்தபடி கலைகின்ற மேகங்களை பார்த்தாள். ஹாய் ஏஞ்சல் என்றபடி வந்தமர்ந்தான் அவன். சட்டென திரும்பியவள் தன்னருகில் அமர்ந்தவனை பார்க்க தொப்பியை கழற்றியபடி கண் சிமிட்டினான் அவன். ஆதி என்று விழி விரித்தவளின் நெற்றியில் இதழ் பதித்து, வந்துவிட்டேன் உன் காதல் ராட்சதன் என்றான். ஆனா எப்படி என்னும் போதே அவளது கைபேசி அழைத்தது. சாத்விக் அழைத்திருந்தான். என்ன இவா, மேடம் ஹாப்பியா என்று கேட்க, ஆனா எப்படி சாத்விக் என்றால் ஆச்சரியமாக. உங்கள் இருவரின் காதலை உங்க கண்ணுல பார்த்தேன், அதனால சின்னதா ஒரு டிராமா பண்ணி சார காப்பாத்திட்டேன். வேறொரு பிணத்தை மாற்றி வைத்து அதை அடையாளம் தெரியாத வகையில் செய்து உன் அப்பாவிற்கு மன திருப்தியை அளித்து விட்டேன். இனி உன் ராட்சதனோடு காதல் வாழ்க்கை வாழு என்றான். ஆனால் அவர் வேம்பையர் எப்படி என்று தடுமாறியவளிடம், அத அவர் கேட்ட கேளு, என்ஜாய் த லைஃப் இவாஞ்சலின் என சொல்லும் போதே கைபேசியை அணைக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. சாத்விக் சலோனியை தோளில் சாய்த்தபடி நடந்ததை யோசிக்க அவன் கண் முன் காட்சி விரிந்தது. அவசர ஊர்தியில் ஏற்றப்பட்ட சாம்ராட்டை இடையிலேயே வேறு இடத்திற்கு மாற்றியிருந்தான் சாத்விக். தன் மருத்துவ நண்பனை வைத்து சாம்ராட்டை சரி செய்ய சிகிச்சை அளித்தான். நன்றி நவிழ்ந்த ஆதிக்கை அணைத்தவன், உன்னை காப்பாற்றியது இவாவிற்கும் என் சுயநலத்திற்கும் என்றான். புரிந்தது என தலையாட்டினான் சாம்ராட். கைபேசியை அணைத்தவள் அவனின் முகம் காண சிரிப்புடன், மனித ரத்தம் குடிக்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்தி வருகிறேன் என்றால் முடியாத பட்சத்தில் ஒரு ஏற்பாடு செய்து இருக்கிறோம் என்றான். முகம் முழுவதும் முத்தமிட்டு திரும்பிக் கொண்டாள். நாம ஸ்டேட்ஸ் போகவில்லை, நம்ம இடத்திற்கு போறோம். இப்போதைக்கு சுற்றி பார்க்க மட்டும் செல்கிறோம் என்றான். எங்கே என்றாலும் வருவேன், ஆனால் இனி என்னோடு இருக்க வேண்டும் என்று அவனது கையை பிடித்து கொண்டாள். என்னால் உனக்கு குழந்தை தர இயலாது ஏஞ்சல், அது இன்னொரு வேம்பயராக தான் பிறக்கும் என்று சொல்ல, பொருந்தா காதல்தான், ஆனால் நம் மனம் பொருந்திய காதல். இதோடு முடியட்டுமே, இயற்கைக்கு மாறாக எதையும் செய்ய வேண்டாமாதி. உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நம் காதல் போதும் என்றாள். இருவரும் ஊர் சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் அந்த காட்டிற்கே பயணித்தனர். சாம்ராட் தனது பசிக்கு ரத்தம் குடிப்பான், ஆனால் அது மனிதர்களை அல்ல, மனித மிருகங்களாய் இருக்கும் சிலரின் குருதியை உறிஞ்சப் போகிறான் சாத்விக் உதவியுடன். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி வினோதமானது. இவர்களின் காதல் எவ்வுயிருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இன்பமாய் நகரட்டும். இன்றைய சூடான செய்தி என்று இனி வருங்காலத்தில் காணலாம் இச்செய்தியை. பெண் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிகள் மர்மமான முறையில் தொடர்ந்து இறக்கின்றனர் என்ற செய்திதான் அது. இனி வேம்பயரின் வேட்டை குற்றவாளிகளை நோக்கி தொடரும். சுபம். இதுவரை நாம் கேட்டு ரசித்தது எழுத்தாளர் தேவி கண்மணி அவர்களின் காதலில் விழாயோ ராட்சதனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.
இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கங்க. மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி.